நல்லது பிள்ளைகளே, புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் என்ற இந்த தியரி எல்லாம் பார்த்துட்டோம். புவியீர்ப்பின் கீழ் நிலக்குத்து இயக்கம் என்றதில் கேள்வியில் கொஞ்சம் செய்து பார்ப்போம் பாருங்க. ஒவ்வொரு கேள்வியாக நான் செய்யும் முதல் நீங்கள் நிப்பாட்டி செய்து பார்க்கணும். செய்து போட்டு என்னோட விட சரியாக இருக்கும்னு பார்க்கணும். அதுதான் படிக்கிற மாணவனுக்கு அழகு. யூ வேகத்துடன் தரையிலிருந்து நிலக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் துணிக்கை அடையும் உயரம், அதுக்கடுத்த நேரம், இயக்க நேரம் என்பவற்றை காண்க. புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜி. இதற்கு வளமையான தியரி கேள்வி மாதிரியான கேள்வி. இங்கே பாருங்க. ரைட், இதில் யூவோடு எறிஞ்சு விடுறியல். உங்களுக்கு தெரியும், உயர் புள்ளி என்றால் அவருக்கு மேல் நோக்கின வேகம் 0 இருக்கும். நிலக்குத்து வேகம் 0 இருக்கணும். அதால் அவர் அதுக்கு மேலே போயில்லை. வேகம் குறைஞ்சு இதில் 0 போகுது. அப்போ இவ்வளோத்தையும் நான் எச்சண்டு வச்சேனென்றால் இந்த புள்ளியை ஏ எண்டும் இந்த புள்ளியை பி எண்டும் வச்சேனென்றால் பாருங்க, ஏயிலிருந்து பி வரைக்கும் மேல் நோக்கி வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2as என்ற ஒரு சமன்பாடு இருக்குது. நேரோட்டியக்க சமன்பாடு. இது நேரோட்டியக்கம். நாங்கள் கீரைக்குள்ள எப்படி ஒரு வளைச்சி கீறி இருந்தாலும் ஒரே நேர் ரோட்டில் போய் அதே நேர் ரோட்டில் திரும்பி வருது. சரி, அப்படிலாம் வளைஞ்சி வர போகிறது இல்லை. ரைட். இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் யூ வர்க்கம் சக 2 சயஜி என்றதை விளங்கிக் கொள்ளணும். ஏன் சயஜி என்றால் ஆர்முடுகள் எப்பவும் கீழ் நோக்கி ஜியா இருக்குது. நாம் மேல் நோக்கி பாவிக்கக்குள்ள சயஜி என்று வரும். ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி தான் ஜி தர கேபிட்டல் ஹெச். இந்த சயோட இஞ்சால் உடனே நம்ம 10g கேபிட்டல் ஹெச் சமன் யூ வர்க்கம். ஹெச் சமன் யூ வர்க்கத்தின் கீழ் 10g. இது முதலாவது பகுதிக்கு அது உயரம். அதற்கு அடுத்த நேரம். இறுதி வேகம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், ஆரம்புகள் தெரியும். வி சமன் யூஸாக ஏடியை பாவிச்சால் நேரம் பெறும். ஏயிலிருந்து பி வரைக்கும் மேல் நோக்கி வி சமன் யூஸாக ஏடி. முதலாவது பிரச்சனை, நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும். சமன்பாடு தெரியாதால் நிலக்குத்து இயக்கத்துக்கு வரக்கூடாது. ரைட். சமன்பாடு, நேர்கோட்டு இயக்க சமன்பாடு எல்லாத்தையும் நல்ல வடிவாக படித்து கொண்டு தான் இங்கே வரும். இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் யூ, சயஜி தான் என்ன மேல் நோக்கி பாவிக்கிறோம் டி. அப்போ இதில் இந்த ஜிடி என்றது யூ என்று வரும், டி என்றது யூவின் கீழ் ஜி என்று வரும். யூவின் கீழ் ஜி. இங்கே பாருங்க முடியல. அடுத்தது இயக்க நேரம் என்றா பிள்ளைகள் மொத்தமாக மேலே போய் கீழே வாரதுக்கான நேரம். அது என்னென்னு எடுக்கிறேன்னா, மேல் நோக்கி எஸ் சமன் யூடி என்ற சமன்பாடை பாவிக்கணும். சொல்லிப்பட்டீங்களே அப்படி ஒரு சமன்பாடு சொல்லி தந்த நான். அப்போ ஏயிலிருந்து பாருங்க, ஏயிலிருந்து பிக்கு போய் திரும்ப ஏக்கு வரும் வரைக்கும் மொத்த இயக்கத்துக்கு கீழே அப்படியே மேலே போய் திரும்ப கீழே தொடங்கின புள்ளிக்கு வரும் வரைக்கும். அப்போ ஏக்கு வந்துட்டுட்டா இடப்பெயர்ச்சி 0. யூ கேபிட்டல் டி என்று வைப்போம். அரை சயஜி டி வர்க்கம். இதில் இந்த அரை ஜிடி வர்க்கத்தை இங்கே உணர்ந்தால் யூடி ஒரு டீயை வெட்டலாம். என்ன டீயை வெட்டினால் அரை ஜிடி சமன் யூ ஒன்று வரும். டி சமன் 2 யூவின் கீழ் ஜி. உண்மையில் இவற்றை 2 மடங்கு அது வரும். ஏனென்றால் மேலே போகிற நேரமும் கீழே வார நேரமும் சமமாக இருக்கும். அப்போ மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்தோ அதே எவ்வளோ நேரம் தான் கீழே வரப்போகுது என்றால் முழு இயக்கத்துக்கு மேலே போகிற நேரத்தின் 2 மடங்கு வரும். இது யூவின் கீழ் ஜி என்றால் இது 2 யூவின் கீழ் ஜி என்று வரும். விளங்கிச்சதோ? அப்போ கவனிச்சு கொள்ளணும். இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன சமன்பாட்டை பாவிக்கிறேன். அது உயர் உயரங்கான்றதுக்கு வி வர்க்கம் யூ வர்க்கம். அது உயர் புள்ளிக்கு போகிறதுக்கான நேரம்ன்றதுக்கு வி சமன் யூ சக ஏடி. அதுவே மொத்த இயக்க நேரம்னு கேட்டால் எஸ் சமன் யூடி சக ஏடி வர்க்கம். ரைட். இதில் கொஞ்சம் கவனித்து வச்சுக்கொள்ளும். அடுத்தது சிறிய கல்லொன்று 20 மீட்டர் per செகண்டுடன் நிலக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. முறையே 1, 2, 3, 4, 5 செகண்டின் பின்னர் அக்கல்லின் வேகம் மற்றும் இடப்பெயர்ச்சியை காண்க. 1, 2, 3, 4 1, 2, 3, 4 செகண்டின் பிள்ளை. இது 5 இல்லை பிள்ளைகள், செகண்ட். ரைட். செகண்டின் பின்னர் அக்கல்லின் வேகம் மற்றும் இடப்பெயர்ச்சியை காண்க. பாருங்க, மேல் நோக்கி வி சமன் யூ சக ஏடி என்றதை பாவிச்சன் என்றால் ஆரம்ப வேகம் 20 சக ஆர்முடுகள் சய 10 என்று போடலாம். ஜி என்றது அன்னளவாக 10, 9.8 கொண்டு அன்னளவாக 10 கணக்கு செய்ய எடுக்கிறனா. அது கீழ் நோக்கி 10,
நான் இங்கே மேல் நோக்கி பாவிக்கிறேன் தர டி. அப்போ 20 சாய 10 டி. சரி, அப்போ இது டீயில் 1 2 3 4 போட ஒரு விட எடுக்கலாம். இங்கே பாருங்க, டி சமன் 1 என்றால் வி வரும் 20 சாய 10 மீட்டர்/செகண்ட். டி சமன் 10 என்றால் சிம்பிள் என்ன, இதில் 2 போட்டால் 20 மீட்டர் சைவராக போயிடும். அது என்ன புள்ளிகள், வி சமன் சைவர் என்று வாரது அது உயர் புள்ளியில் நிற்கிறார், அதெல்லாம் நிலக்குத்து வேகம் சைவராக வரும் என்ன. டி சமன் 3 போட்டால் இதில் 3 போட்டிங்கன்னா சய 30 20 சய 30 சய 10 வரும். அதே புள்ளிகள் சயண்டு வருது, கீழ் நோக்கி இயங்க தொடங்கிட்டார். நீங்கள் மேல் நோக்கி சமன்பாடு பாவிக்கிறீங்க, அவர் கீழ் நோக்கி இயங்க தொடங்கிட்டார். அப்போ வேகம் சயவில் இருக்கு. டி சமன் 4 பாவிச்சிங்க என்றால் இதில் 40 20 போனால் சய 20. அப்போ 4வது செகண்டில் அவர் திரும்ப தொடங்கின புள்ளிக்கே வந்திருக்கும். பாருங்க, 2 செகண்டில் வி சமன் சைவர் ஆகிட்டார், 2 செகண்டில் அது உயர் புள்ளிக்கு போயிருக்கார் என்றால் இன்னொரு 2 செகண்டில் கீழே வந்திருக்கும். சரிதானே? ரைட். இப்போ இடப்பேச்சு, நாங்கள் இடப்பேச்சு கணக்கு செய்ய பார்ப்போம். இங்கே பாருங்க, எஸ் சமன் யூடி சக அரி ஏடி வர்க்கம். ஆரம்ப வேகம் 20 டி. இதில் 10 போட்டு சய 10 போடணும், அரை சய 10 டி வர்க்கம். மேல் நோக்கியிலே பாவிக்கிறேன் 20 டி சய 5 டி வர்க்கம். 2 10 5 டி கொண்ட பிரதியிட்டம் என்றால் 20 இதில் 5 வரும் என்ன, 20 சய 5 15 மீட்டர். டீக்கு 2 பிரதியிட்டம் என்றால் இதில் 2 போட்டால் 40, இதில் 4 வரும் 4 20 மீட்டர். ஆக அதி உயரம் 20 மீட்டராக இருக்கணும். கொஞ்சம் மண்டியை திறந்து வச்சோன்னு கணக்கு செய்யணும். இங்கே பாருங்க, இதில் டி சமன் 2 இல்லை வி சமன் சைவர் ஆயினது. அப்போ 2வது செகண்டில் அது உயரத்தில் நிற்கிறார். 2வது செகண்ட் இடப்பேச்சு 20 மீட்டர் வருது. அது ஆகக்கூடிய உயரம் 20 மீட்டர். இதை கேட்கப்பட இல்லை, பட் மூளையை திறந்து வச்சு கொண்டு கணக்கு செய்யணும். எஸ் 3 போட்டிங்கன்னா 60, இதில் 9 5 45 15 மீட்டர். டி சமன் 4 4 போட்டால் 80, அங்கால 4 போட்டால் 16 80. நான் சொன்னேன் 4வது செகண்டில் திரும்ப தொடங்கி நடத்துக்கே வந்துடுவாருண்டு. பாருங்க, 4 செகண்ட் முடியக்குள்ள இடப்பேச்சு சைவர் ஆகுது. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை படித்து கொள்ளணும். பாருங்கோ, ரைட், கொஞ்சம் விஷயம் இதில் சொல்ல போகிறோம், கவனிக்கும். இதில் நின்ற துணிக்க இதில் போய் இப்படி வார இவ்வளவும் 15 மீட்டர், இது 5 மீட்டர். நேரத்தை வேறு கலரால் குடிக்கிறேன்னு பாருங்க. இதில் டி சமன் சைவர், டி சமன் 1 செகண்ட், டி சமன் 2 செகண்ட், டி சமன் 3 செகண்ட், டி சமன் 4 செகண்ட். ஒரு வகையான சமச்சீர்த்தன்மை இருக்குது. பார்த்தீங்களோ, கடைசி 1 செகண்டில் போனது மேலே போய்க்குள்ள திரும்பி வரைக்குள்ளே வந்து 1வது செகண்டில் வந்த தூரமும் சமனாக இருக்குங்க. பாருங்க, 1 செகண்டுக்கு அப்புறம் 2வது செகண்ட் வரைக்கும் போன தூரமும், ஏன்னா இதுவும் 15 மீட்டர், இதுவும் 15 மீட்டர். அப்போ கடைசியாக 1 செகண்டுக்கு போன தூரமும் திரும்பி அப்புறம் வார 1வது செகண்டில் வந்த தூரமும் சமனாக இருக்குது. அப்போ ஒரு சமச்சீரான விரைவு தான் பெறும் 1வது. 2வது, 1 செகண்டில் 15 மீட்டர் போனவர் 2வது செகண்ட் 5 மீட்டராக போயிருக்கு. மேலே போ வேகம் குறைஞ்சு கொண்டு போகும். அப்போ ஆரம்பத்தில் ஒவ்வொரு செகண்ட்லையும் வர இடப்பெயர்ச்சி பெரிது, மேலே போக ஒவ்வொரு செகண்ட்லையும் வரப்போ இடப்பெயர்ச்சி சின்னன். இதெல்லாம் விளங்கி வச்சுக்கொள்ளணும். இந்த கேள்வியில் பிரயோசனம் பண்ணி இல்லை, பட் இப்படி ஒரு கேள்வியை செய்ய பார்த்து விளங்கி கொள்ளணும். ரைட், ஓகே, இப்படி தான் விஷயம் நடக்குது. அடுத்தது, விளையாட்டு துப்பாக்கி ஒன்றினால் 60 மீட்டர்/செகண்ட் வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி சுடப்பட்ட ரவை ஒன்று 100 மீட்டர் உயரத்தில் உள்ள போது அதன் வேகம் என்ன? அது அடையும் அது உயரம் என்ன? உன்னோட பாப்பம். வேகம் என்றால் வி சமன் யூ சக ஏடி. ஆரம்ப வேகம் 60. இது சய 10 எங்களுக்கு தெரியும். அவர் நேரம் தெரியல, தூரம் தந்துட்டு கேட்குறாருன்னு. அப்போ நாங்கள் இந்த சமன்பாட்டை பாவிக்காமல்
வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s பாவிச்சோம்னா விட சுகமாக வரும். தூரம் எல்லாம் வந்திருக்கிற இடப்பேச்சு எல்லோ 60 வர்க்கம் 2 10 100 மீட்டர் நிற்கான கேட்கிறார். வி வர்க்கம் சமன் இது பாருங்க 60 வர்க்கம்னா 3600 சய 2000 அப்போ 1600 வருது. ஆக விஎன் எடுத்தால் வர்க்கமூலம் 1600 அது சக அல்லது சய 40 தான் வரும். சக அல்லது சய 40 வருது. ஏன் சக அல்லது சய 40 வருது என்றால் வடிவா கவனிங்கோ. ரைட், எங்களோட 100 மீட்டர் என்பது இவ்வளோ இங்கே எங்கேயோ இருக்க போகுது. அப்போ 100 மீட்டர் எல்லைய இவர் தாண்டது என்றால் 2 விதமாக அந்த இடத்துல நிற்கலாம். ஒன்று கீழிருந்து மேலே போய்க்கு நிற்கலாம், அல்லது மேலிருந்து கீழே வரைக்கும் நிற்கலாமல்லோ. அப்போ 100 மீட்டர் என்ற அந்த கோட்டை இவர் மேல் பக்கமாயும் தாண்டுவார், கீழ்ப்பக்கமாயும் தாண்டுவார். மேல் பக்கமாக தாண்டிக்குள்ள சக 40 என்ற வேகம் இருக்க போது, கீழ்ப்பக்கமாக தாண்டிக்குள்ள வேகத்தின் திசை மாறியில் இருக்குது. அப்போ சய 40 வருது. நான் சொன்ன சமச்சீராக தான் வரும்பண்டு. அப்போ வேகத்தின பெர்மன் மாற இல்லை, திசை மட்டும் மாறி இருக்குது. ஒரு புள்ளிகள் மேல் நோக்கி கடக்கையும் கீழ் நோக்கி கடக்கைகளையும் பெர்மன் வேகத்தின பெர்மனில் வித்தியாசம் வராது, திசை மட்டும்தான் வேறையாக இருக்க போகுது. இங்கே சக அல்லது சய 40. சக 40 என்றது மேலே போயக்குள்ள, சக 40 என்றது மேலே போயக்குள்ள, சய 40 என்றது கீழே வரையக்குள்ளேயா இருக்கு. இனி அடுத்த என்ன சொல்லி இருக்கிறார்? ஆக கூடின உயரம். அப்போ இதுக்கு சக அல்லது சய 40 வரைக்கே விளங்கி இருக்கணும். அதிக உயரம் என்றது 100 மீட்டரை விட கூட இருக்கணும். சில ஐக்கிய கூட பாவிக்கணும் இல்லையா? இப்போ இந்த கேள்வி எடுத்து வந்தால் நான் 5 விடை இருந்தால் அதில் 100 மீட்டருக்கு உள்ளே இருக்கிற 5 விடையில் தட்டி விட்டுடலாம். விளங்க ஏன்னா 100 மீட்டருக்கு ரெண்டு விடை வருது. ரெண்டா ஒன்று மேலே போகிறது, ஒன்று கீழே வாருது. அப்போ அது உயர் புள்ளின்றது அதுக்கு மேலே எங்கே தான் இருக்கணும். அப்போ 5 விடையை பார்க்கல 100 மீட்டர்லாம் பார்க்க குறைஞ்ச விடையில் இருந்தால் அதை வெட்டியே விடலாம் இல்லை? இப்போ பாருங்க, அது உயர் புள்ளி காண்றதுக்கு திரும்பவும் வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s பாவிப்போம். இந்த உயரத்துக்கு இவ்வளோ கேபிட்டல் H என்று வச்சேன் என்றால் இங்கே வரைக்கும் வேகம் 0. இதில் வேகம் 0 இல்லை, 0 60 வர்க்கம் 2 10 h. அப்போ 20 h சமன் 60 வர்க்கம்னா 3600, h சமன் 180, h சமன் 180. பாருங்க சரி உண்டு. h சமன் 180. ரைட், h சமன் 180 மீட்டர். இதில் சக அல்லது சய வரணும் இல்லையா? அடுத்தது பெரிய கேள்வி பாருங்கோ. புள்ளி ஏயிலே நிலக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட துணிக்கையின் பாதை உருவில் காட்டப்பட்டுள்ளது. பாதை என்ன அப்படியே உண்மை நிலக்குத்தாண்டா அப்படி ஒரே கோட்டில் போய் அதே கோட்டில் வரணும். ஒரே கோட்டிலே கீறியலாண்டதை காட்டி கொஞ்சம் மங்களை தள்ளி கீறுறதா. எவ்வளவு நேரத்தின் பின் துணிக்கை தரையை அடிக்கும்? துணிக்கையின் ஆரம்ப வேகம் 60 ஆகும். ஏயிலிருந்து மேல் நோக்கி இடப்பெயர்ச்சி நேராக கருதப்படும். கீழே உள்ள ஒவ்வொரு நேரத்தின் பின்னர் துணிக்கையின் வேகம், மார்புகள், இடப்பெயர்ச்சி, பயணித்த தூரம், சராசரி வேகம், சராசரி கதி என்பவற்றை காணும். இப்போ பாருங்கோ, ஒன்னொன்றே காணும். முதலாவது எவ்வளோ நேரத்தில் தரையை அடிக்கும்னு கேட்குறாரோ அதை ஆன்சர் பண்ணி போட்டு போவோம். எவ்வளோ நேரத்தில் தரையை அடிக்கும் என்றால் தரை 225 மீட்டர் கீழே இருக்கு. எப்படி போடுவோம் இங்கே பாருங்க. மேல் நோக்கி S சமன் UT சக அரை AT வர்க்கத்தை பாவிச்சால் எங்கே இருந்து எங்கே சொல்லுங்க பாப்போம். ஏயிலிருந்து இந்த புள்ளியை B என்று வச்சுருந்தா ஏயிலேருந்து B வரைக்கும். அப்போ நான் மேல் நோக்கி பாவிக்கிறேன் சமன்பாடு. இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி இது 225 மீட்டர்னா அப்போ சய 225 பேர். ஆரம்ப வேகம் 60, T தெரியாது. மேல் நோக்கி பாவிக்கிறபடியா இது சய 10 T வர்க்கம். சய 5 மிஞ்சால் உணர்ந்தால் 5 T வர்க்கம், சய 60 T, சய 225. ஒரு 5ஆல் வெட்டலாம். T வர்க்கம் 12 T, சய 45.
45 என்றால் 15 3 45 என்ன டி 15 டி 3 சாயம் இருக்கபடியே இவருக்கு சாய போடும் இவருக்கு சாக போடும். அப்போ ஒன்றில் டி சாய 15 சைவராக இருக்கணும் அல்லது டி சக 3 சைவராக இருக்கணும். பிள்ளைகள் இருபடி சமன்பாடுகள் ஓலவில் படித்து நீங்கள் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. இருபடி சமன்பாடுகள் சுருக்கிறது இது ஒரு இருபடி சமன்பாடு இப்படி காரணிப்படுத்தி போட்டு சுருக்கிறது சுகம் என்ன. ஆனால் இதில் எங்களுக்கு டீக்கு சயம் 3 வரும். ஆனால் டி பெரிது பூஜ்ஜியமாக இருக்கும். அதனால் இது சாத்தியம் இல்லை. டி சமன் 15 செகண்ட் என்றுதான் சாத்தியம். ஆக எறியப்பட்ட நேரத்திலிருந்து 15 செகண்டின் பின்னர் இவர் வந்து நிலத்தை அடிப்பார். சரிதானே. துணிக்கை 15 செகண்டின் பின் தரையை அடிக்கும். தரையை அடிக்கும். ரைட். பிறகு என்ன கேட்டவர் இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலேயும் பிள்ளைகள் அவர் கேட்கிறார் வேகம் ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சி பயணித்த தூரம் சராசரி வேகம் சராசரி கால். சரி நாங்கள் முதல் வேகத்தை பார்ப்போம். வேகத்தின் சமன்பாடு என்ன v சமன் u சக 80 2 3 6 8 12 15 கேட்குறேன். அப்போ நாங்கள் பார்ப்போம் மேல் நோக்கி v சமன் u சக 80. இந்த சமன்பாட்டை எடுத்து போட்டு டீயில் ஒரு சமன்பாட்டை வச்சுக்கொண்டு டீக்கு அவர் தந்த ஒவ்வொரு விடையும் போட்டு போட்டு பார்க்குறது தானே பிள்ளைகள் என்ன. ஆரம்ப வேகம் 60 இதில் சய 10 வரும் டி. டீக்கு எங்களுக்கு என்னென்ன பிரமாணம் வேணும் 2 3 6 8 2 3 6 8 12 15 2 3 6 8 12 15 டி 12 என்றால் வேகம் வரும் டி 2 என்றால் 2 போட்டால் 60 20 போனால் 40 மீட்டர் per செகண்ட். டி 3 என்றால் 60 சாய 30 மீட்டர் per செகண்ட். டி 6 என்றால் இதில் 6 போட்டு 60 வரும் 60 60 சைவர். அதாவது 6 செகண்ட் முடியக்குள்ளே இவர் இந்த அதிக புள்ளியில் இருப்பார். 6 செகண்ட் முடியக்குள்ள அதிக புள்ளி ஏன்னா வேகம் சைவராது. அப்போ 8ன்றதுக்கு எனக்கு சய வரணும் வேகம் 60 சாய 80 8 போட்டு 80 இல்லை சாய 20 மீட்டர் per செகண்ட். 12 போட்டால் 60 சாய 120 சாய 60 மீட்டர் per செகண்ட். நான் உங்களுக்கு சொன்னால் சமச்சீராக இருக்குமெண்டு ஒரு புள்ளியை அவர் மேல் நோக்கி கடக்கைக்குள்ளேயும் கீழ் நோக்கி கடக்கைக்குள்ளேயும் ஒரே வேகத்திலாம் கலப்பார் பெருமன் இல்லை. அப்போ பாருங்க நான் எரியக்குள்ள வேகம் 60 பாருங்க 12 செகண்டில் திரும்பவும் பெருமன் 60 வருது. அதன் அர்த்தம் என்னென்றால் இவர் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 6 செகண்ட் எடுக்கிறார் இங்கேருந்து இந்த புள்ளிக்கு வர்றதுக்கு 6 செகண்ட் எடுக்கிறார். அப்போ 12வது செகண்டில் எரிஞ்ச புள்ளியை கீழ் நோக்கி கிடப்பார். எரியக்குள்ள 60 மேல் நோக்கி எரிஞ்சினாங்கள் 12வது செகண்டில் அதே புள்ளியை கீழ் நோக்கி 60 வேகத்தோடு கலக்கிறார். அப்புறம் 15 பார்த்தீர்கள் v சமன் 60 சாய 15 போட்டால் 150 சாய 90 மீட்டர் per செகண்ட். விளங்கிதோ. ஏன் இதெல்லாம் சயவில் வருது என்றால் நாங்கள் மேல் நோக்கித்தான் சமன்பாடு பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அவர் கீழ் நோக்கின வேகத்தை கேட்கிறார். கீழ் நோக்கின வேகங்கள் சயண்டு வரும். அடுத்தது என்ன கேட்கப்பட்டிருந்தது என்றால் ஆர்முடுகள். இப்போ ஆர்முடுகள் என்ற பிள்ளைகள் அது எல்லா நேரமுமே எங்களுக்கு தெரியும் கீழ் நோக்கி 10 கீழ் நோக்கி ஜி தான் ஆர்முடுகள். அப்போ நான் மேல் நோக்கி தான் எல்லாத்தையும் சகன் இருக்கிறதால கீழ் நோக்கி 10ன்றதை சய 10 எப்போவுமே குறிச்சு கொள்ளணும். அப்போ 1 செகண்டில் 2 செகண்டில் 3 செகண்டில் மேலே போய்க்குள்ள கீழே போய்க்குள்ள வந்து அடித்தா அப்புறம் அடிக்க முதல் எப்போ பார்த்தாலும் ஆர்முடுகள் கீழ் நோக்கி 10 தான். ரைட். 3வது இடப்பெயர்ச்சி. அப்போ நாங்கள் எழுதுவோம் ஆர்முடுகள் எழுதி போட்டு போவோம். ஆர்முடுகள் சய 10 ms. ஏன் சய போடுறேன் நாங்கள் மேல் நோக்கி தான் எல்லாம் சக எடுத்து கொண்டிருக்கோம். இவர் கீழ் நோக்கி இருக்கிறதால சய 10 ms - 2 எப்போதும் தானே. ரைட். பிறகு இடப்பெயர்ச்சி இருக்கிற இடப்பெயர்ச்சி செய்வோம். s சமன் ut அரை 80 வர்க்கம்
60t. இப்போ ஒரேடியாக அந்த அரை ஏன்றது போல் 5 போல் அரை தர சாய 10 சாய 5 எங்கே பார்ப்போம். டி சமன் என்னென்னதுக்கு போகணும் உங்களுக்கு 2 3 6 8 12 15 2 3 6 8 12 15. டி சமன் 2ல் பார்த்தீங்கன்னா எஸ் வரும். இதில் 2 போட்டால் 120 2 வர்க்க 4 5 20 100 மீட்டர். 3 பிரதிட்டீங்கன்னா எஸ் சமன் 180 9 5 45 135 மீட்டர். 6 பிரதிட்டீங்கன்னா எஸ் சமன் 6 6 360 36 5 180 மீட்டர். நாங்கள் முதல் 14 டி சமன் 6 செகண்ட் தான் வேகம் சைவராது என்று அடைந்த அதிக உயரம் 180 மீட்டர் இருக்கும். டி சமன் 8ல் பார்த்தீங்கன்னா எஸ் 480 8 64 5 பிரிக்கினா 320 160 மீட்டர். 12 6 72 சாய 12 144 அது 5 பிரிக்கினா திரும்ப 720 வரும் சைவர். முதல் இதை பற்றி காய்ச்சி நான் என்னது டி சமன் 12ல் எங்களுக்கு வேகம் சாய 60 வந்தது. சக 60 சாய 60 ஒரே புள்ளிலான் இருக்கும். அப்போ எறியப்பட்ட புள்ளி எறிஞ்ச புள்ளிக்கே திரும்பி வந்துட்டார். 15 செகண்ட் என்றால் 15,900 இதில் 15 225 5 பிரிக்கினீங்கள் என்றால் 1125 கழிச்சால் 225 மீட்டர் என்று வருது. அதாவது இந்த புள்ளியை வந்து அடிக்கிறார். சாய 225 இல்லோ சாய 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 எழுதணும் சாய. அதாவது எந்த புள்ளியிலேருந்து எறிஞ்சமோ அதுக்கு கீழே 225 மீட்டர் வந்துட்டார். எந்த புள்ளியிலேருந்து எறிஞ்சமோ அதற்கு கீழே, அதாவது இந்த புள்ளியை வந்து அடிச்சிட்டு இருக்கிறார் 15 செகண்டில். அடுத்தது இது இடப்பேச்சு. இடப்பேச்சுக்கு அப்புறம் என்ன கேட்டவர்? பயணித்த தூரம் சராசரி வேகம். பயணித்த தூரம் என்றா பிள்ளைகள் இங்கே பாருங்கோ, இங்கே எழுதுறோம் பாருங்கோ. தூரம் அதிலே சராசரி கதியையும் எழுதி விடலாம். சராசரி கதியும் கேட்டவர் டி 2 செகண்ட் 3 செகண்ட் 6 செகண்ட் 6க்கு அப்புறம் எங்கே கேட்டவர் 8 12 15. 2 செகண்டில் எங்கே நிற்கிறார் என்றால் இடப்பெயர்ச்சி எங்களுக்கு வந்திருக்குது 100 மீட்டர் 135 180. இப்போ மேல் நோக்கி போவைகள் பாருங்க, முதல் 100 பிறகு 135 180. அப்போ இந்த பக்கமாக இடப்பெயர்ச்சியும் தூரம் ஒன்றே தான் இருக்க போகுது. பிறகு 8 செகண்ட் முடியக்குள்ள எங்களுக்கு 160 மீட்டர் கிடைச்சது. அந்த 160 எப்படி வந்திருக்குமென்றால் இப்படி இங்கே தான் 160 இது 160. அதாவது அவர் 180 போய் பிறகு கீழே ஒரு 20 திரும்பி வந்திருக்கும். அப்போ இடப்பெயர்ச்சி 160 இருந்தாலும் அவர்கிட்ட தூரம் 180 மேலே போய் 20 கீழே வந்தவர் 200 மீட்டர் என்பதுதான் அவர்கிட்ட தூரமாக இருக்கும். 200 மீட்டர் ரைட். அதே மாதிரி 12 செகண்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இடப்பெயர்ச்சி சைவர்னு வந்துட்டுது. ஆனால் அவர் இயங்கின தூரம் என்றால் 180 360. என்ன 180 மேலே போனது 180 கீழே வந்த 180 தூரம் என்று கேட்டால் திசையை பற்றி கருதாமல் எல்லாரையும் கூட்டணும் ரைட். 360. இனி அந்த 360ஓட நான் பார்த்து நான் 15 செகண்டில் எங்கே நிற்பாருன்னு சாய இங்கே வந்துட்டு வரலோ. அப்போ இங்கேருந்து இங்கே போய் இங்கே வரைக்கும் 360 பிறகு 225 என்றால் 585 மீட்டர் இயங்கி இருப்பார். பாருங்க 180 மேலே போய் 180 கீழே வந்து மேலும் ஒரு 225 கீழே போயிருப்பார். இப்போ எல்லாமாக 585 மீட்டர். சராசரி கதி எழுதுவோம். 2 செகண்டில் 100 என்றால் 50 அலகு மேலே போட்டேன் மீட்டர் பெர் செகண்ட். 135 3 என்றால் 45. 180 6 என்றால் 30. 200 8 என்றால்
25 360 12 என்றால் 30 585 15 என்றால் உங்களுக்கு தெரியும் 600 40 வரும் 600 ஒன்று தானே குறையும் 585 அப்போ 39 வரும் என்ன இல்லை 15 40 வரைக்கும் 600 ஒரு 15 தான் குறைவாக கிடக்கு அப்போ 40 மடங்கும்பாக ஒரு மடங்கு குறைவாக கிடக்கு 39 வரும் இதுதான் சராசரி கதி வரும் கவனம் கதி சராசரி வேகம் இல்லை சராசரி வேகம்னா என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம் இங்கே இடப்பெயர்ச்சி வச்சு கொண்டு செய்யலாம் பாருங்க டி 2 3 5 5 இல்லை 2 3க்கு அப்புறம் என்ன கேட்டவர் 6 6க்கு அப்புறம் 8 12 15 எங்களுக்கு இடப்பெயர்ச்சி எவ்வளோன்னு வந்திருந்தது இடப்பெயர்ச்சி 2ல் எங்களுக்கு வந்திருந்தது 100 135 180 8ல் 160 12ல் 0 15ல் 1225 அப்போ சராசரி வேகம் என்று கேட்டால் நூறு மீட்டர் 2 செகண்ட்ல இது செகண்ட் 100 மீட்டர் 2 செகண்ட்ல என்றது 50 மீட்டர் per செகண்ட் 135 3 என்றால் 45 180 6 என்றால் 30 160 8 என்றால் 20 இங்கே பாருங்க இப்போ இதுவரைக்கும் சராசரி கதியும் சராசரி வேகமும் ஒன்றதான் இருந்தது என்னடா ஒரே திசையில் இயங்கி கொண்டு வந்தது எப்போ திரும்பி வந்துச்சுதோ திரும்பி வர தொடங்கினா பிறகு இடப்பெயர்ச்சி வேற தூரம் வேற தூரம் கூட ஆனால் இடப்பெயர்ச்சி குறை என்ன திரும்பி வர தூரம் கழிவிடும் இடப்பெயர்ச்சின்னு பார்க்கக்குள்ள சென்ற தூரம் என்று பார்த்தா அதுவும் கூட்டுப்படும் விளங்கு தானே ஒரே திசையில் போய் கொண்டிருக்கும் வரைக்கும் இடப்பெயர்ச்சி தூரம் 2 3 தான் வேகம் கதி 2 3 தான் ஆனால் திசையில் மாறிக்கொண்டிருக்குமா இருந்தால் தூரம் வேறு இடப்பெயர்ச்சி வேறு வேகம் வேறு கதி வேறு பாருங்க இதில் 0 வருது என்ன தேர்ன இடப்பெயர்ச்சி 0 அதுக்கடுத்த நேரம் 12 செகண்ட் அப்போ சராசரி வேகம் என்றால் 0 இதை 15ஆல் பிரித்தால் 15 வரும் ஏன்னா இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் 225 15என்றது 15 மீட்டர் per செகண்ட் வருது விளங்குது தானே பிள்ளையால் அது சராசரி வேகம் பாருங்க எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம் உண்டு வேகம் ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சி பயணித்த தூரம் சராசரி வேகம் சராசரி கதி என்பவற்றை காண்க ரைட் அப்போ ஒரு நல்ல கேள்வி பயிற்சி செய்கிறதுக்கு அவ்வளோத்தையும் திருப்பி இருக்கா செய்து பாருங்க அடுத்த கேள்விக்கு போவோம் ரைட் 5வது கேள்வியை பாருங்க 20 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட துணிக்கை 60 மீட்டர் ஆழமுள்ள கிணற்றின் அடியில் விழுவதற்கு எடுக்கும் நேரத்தை காணும் இங்கே பாருங்க இதில் வச்சு எறிகிறோம் இவர் மேலே போய் இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்கான் பிள்ளையர் இந்த கிணறுக்கு வந்து விழுவணுமா கிணறுடைய ஆழம் 60 மீட்டர் மேலே எவ்வளோ தூரம் போவார்னு எனக்கு தெரியாது எறியப்பட்ட வேகம் 20 மீட்டர் per செகண்ட் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஏதாவது ஒரு திசையில் மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி எஸ்எம்என் யூடி சக அரியேட்டி வர்க்கத்தை பாவிப்போம் நேரம் தான் எனக்கு தேவை எஸ்ன்றது இங்கே பாருங்க இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் போட்டால் கீழ் நோக்கி தான் 60 இல்லை தொடங்கினவர் இங்கே முடிகிறார் கீழ் நோக்கி 60ன்னா 60 அறியப்பட்ட வேகம் 20 மேல் நோக்கி இல்லை அரை ஏன்றதுக்கு 5 வரும் அரை தர 10 5 டி வர்க்கம் 5ஆல் வெட்டி போட்டு 5ஆல் கொண்டு வருவோம் என்ன இது 5 டி வர்க்கம் 5ஆலையும் வெட்டி விட்டால் டி வர்க்கம் என்று வரும் 20 வரும் 5ஆல் வெட்டினா 4 டி இவர் 5ஆல் வெட்டினா 12 அப்போ 6 2 12 4 சயவாக இருக்கபடியால் பெரிய ஆளுக்கு சய சின்ன ஆளுக்கு சாக காரணிப்படத்தில் சின்ன வயசில் படிச்சிருப்பியால் ஒன்றும் பெரிய மேத்து இல்லை இவர் சாத்தியம் இல்லை ஏன் இவர் சாத்தியம் இல்லை இவர் சைவர் ஆகணும்னா டீக்கு 2 வரும் அது சாத்தியம் இல்லை ஏன்னா டீ பெருது 2 டீ பெருது சைவராக இருக்கும் டீ மறையில் நேரம் மறையில் வராது அப்போ டி சமன் 6 செகண்ட் டி சமன் 6 செகண்ட் உலகம் தானே அப்போ சரியாக எறிஞ்சு 6 செகண்டுக்கு பிறகு அவர் போய் கிணத்தின் அடியில் அடிப்பார்
கஷ்டமில்லை, சிம்பிளான கேள்விகள். அடுத்தது, குன்று ஒன்றின் உச்சியில் உள்ள மனிதன் ஒருவன் 15 மீட்டர் per second வேகத்துடன் கல் ஒன்றினை நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறிகின்றான். அவனுக்கு 50 மீட்டர் கீழே உள்ள தரையை அடிப்பதற்கு எடுக்கும் நேரம் என்ன? அதே மாதிரி கேள்வி இங்கே பாருங்க. இதுதான் குன்றென்றால், குன்றின் இப்படி நிற்கிறான் என்றால் இதுலேருந்து மேல் நோக்கி எறிகிறானாம். அவனுக்கு கீழே 50 மீட்டர் ஆழத்திலான தரை இருக்கு, ரைட்? அப்போ இந்த தரையை வந்து அடிக்கிறதுக்கான நேரம் என்னன்னு கேட்குறார். எஸ் சமன் யூடியை பாவிப்போம். எஸ்ன்றது கீழ் நோக்கி இல்லை 50, நான் மேல் நோக்கி பாவிக்கிறபடியா சாயா 50. பிள்ளைகள் இதே இன்னொரு கீழ் நோக்கியும் பாவிக்கலாமா? கீழ் நோக்கி சமன்பாட்டை பாவிச்சால் இடப்பெயர்ச்சி சகண்டு வரும், வேகம் சாயண்டு போடணும். வேகம் மேல் நோக்கியில் இருக்குது. அப்போ கவனித்து கொள்ளணும். U15 5 வரும் என்ன? அரை G என்னைக்குள்ள 5. 5ஆல் வெட்டி இங்கே உணர்ந்தா டி வர்க்கம் சாய 3T சாய 10 சாய் வரும். இப்போ இதை காரியப்படுத்தினால் டி சாய 5 சி டி சக 2 வரும். என்ன பண்ணல 2 10 இல்லே. அப்போ இது சாத்தியம் இல்லைன்னு வளமையாக விடுறோம் நாங்கள். அதே மாதிரி எங்கேயும் விடுவோம் சாத்தியம் இல்லைன்னா சாய 2 வரையலாது டி சமன் 5. ஆனால் இந்த இடத்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார். மற்ற விடைன்னு அர்த்தம் என்ன? இந்த டி சாய 2 வாரதின் அர்த்தம் என்னென்றால் வடிவா கவனிங்கோ, இந்த துணிக்கைய மேல் நோக்கி எறியாமல் அதே வேகத்தின் பருமனோட கீழ் நோக்கி எறிஞ்சிருந்தாரா இருந்தால், யூவின் திசை மாறி இருக்குமா இருந்தால் இந்த கீழே வந்து அடிக்கிறதுக்கு 2 செகண்ட் எடுத்திருக்கும். அதுதான் இந்த மட்ட விடைன்ற அர்த்தம். அதே அளவு இடப்பெயர்ச்சி, இப்போ சாயா 50 இடப்பெயர்ச்சியை மேல் நோக்கி எறியக்குள் எடுத்த நேரம் 5 செகண்ட் என்றால், கீழ் நோக்கி அதே வேகத்தோடு எறிஞ்சிருந்தால் 2 செகண்டில் வந்து அடிச்சிருக்கும். கீழ் நோக்கி எறிஞ்சிருந்தால் இதுதான் இதுன்ற விட. விளங்குதானே? அப்போ அதை எழுதலாம் அப்படி, துணிக்கையை அதே புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி அதே பருமனுள்ள வேகத்துடன், அதே வேகம்னு சொல்லக்கூடாது, திசை மாறிட்டுது, அதே பருமனுள்ள வேகத்துடன் கீழ் நோக்கி எறிந்திருப்பின் துணிக்கை 2 செகண்டில் தரையை வந்து அடிக்கும். தரையை வந்து அடிக்கும். விளங்கிச்சு தானே? வரும்னா செய்து பாருங்க. அது எஸ்ஸுக்கு நீங்கள் சாய 50 போட்டு, யூவுக்கு சாய 15 போடணும். கீழ் நோக்கி எறிகிறோம் பாருங்க. இப்படி என்றால் கீழ் நோக்கி எறிஞ்சிருந்தால் 15 எறிகிறோம், 50 மீட்டருக்கு வரணும். அப்போ கீழ் நோக்கிய சமன்பாட்டை பாவிக்கலாம். எஸ் சமன் யூடி சக அரிய டி வர்க்கம். அப்போ அங்கால டி வர்க்கம் 3T, இவரை கொண்டு போனால் 3T சாய 10. அப்போ இது வரும் பிள்ளைகள் டி சக 5 டி சாய 2 வரும். விளங்குது? அப்போ டி சக 5 சமன் சாய்வருக்கு விட வராது, டி சாய 2 சமன் சாய்வருக்கு மட்டும் விட வரும். அப்போ டி சமன் 2 செகண்ட் வரும். விளங்குதானே? டி சமன் 2 செகண்ட் வரும். ஆக அப்போ இதில் மட்ட விடைன்ற அர்த்தம் என்னென்றால் டி சமன் சாய 2 வருது. ஏனென்றால் துணிக்கிய மற்ற பக்கமாக அதே வேகத்தோடு எறிஞ்சிருந்தால், அதே பருமனுள்ள வேகத்தோடு எறிஞ்சிருந்தோம் என்றால் 2 செகண்டில் தரையை வந்து அடித்திருக்கும். அடுத்தது, சந்திரனில் கல்லொன்று ஓய்விலிருந்து 20 மீட்டர் தூரம் விழுவதற்கு 5 செகண்ட் நேரம் எடுக்கின்றது. ஓய்வில் இருந்தால் பாருங்க, ஓய்வில் இருந்து 20 மீட்டரால் விழுறதுக்கு அவருக்கு 5 செகண்ட் எடுக்கும். சரி, அப்புறம் நாங்கள் எழுதுவோம். கீழ் நோக்கி V சமன் U சக 80. V சமன் U சக 80. V இல்லை, எஸ்எல் வந்துருக்கிறார். எஸ்ஸப்பா வைக்கணும் என்ன? எஸ் சமன் UT சக 80 வர்க்கத்தை பாவி. என்ன இடப்பெயர்ச்சி தான் தரப்பட்டிருக்கு. 20 மீட்டர் இடப்பெயர்ச்சி, ஆரம்ப வேகம் 0. அரை சந்திரனில் ஆரம்பம் எனக்கு தெரியாது, GM வைப்போம், G3 என்ன சந்திரன் புவியீர்ப்பு ஆரம்பம். டி வர்க்கம் டி 5 செகண்ட் இல்லோ, 5 செகண்ட். அப்போ 5 வர்க்கம். இது 2 இஞ்சை விட்டால் 40, கீழே 25. என்ன 25? 5 வர்க்கம் 25. இதுதான் 3 கிராவிட்டி. சந்திரனில் கிராவிட்டி எங்களுக்கு இது பிரிச்சா வரும் 40 25 என்றால் 1.60. அலகுகளை போட்டுக்கொள்ளணும். MS-2 1.6 MS-2 என்றது விடியாக இருக்கு.
பார்த்தீங்களோ? அப்போ எந்த சமன்பாடுன்றது பாருங்க, பார்த்து தெரிஞ்சிடுங்க. இப்போ நான் காண வேண்டியது ஆர்முடுகள். வி சமன் யூஸா ஏடி பாவிக்கலாம் என்றால் இறுதி வேகம் தெரியாது. ஆரம்ப வேகம் சாய்வுண்டு தெரியும், இறுதி வேகம் தெரியாது. அப்போ எஸ் சமன் யூடியை பாவிப்போம். அடுத்தது, மனிதன் ஒருவன் புவி மேற்பரப்பிலிருந்து 20 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் கல்லொன்றை நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறிகின்றான். அக்கல்லடையும் அதே உயரத்தை அடைவதற்கு சனிக்கிரகத்தில் என்ன வேகத்துடன் கல்லறியப்பட வேண்டும்? இங்கே பாருங்க, பூமியில் இருக்க புவியீர்ப்பு ஆர்முடுகள் வேற ஒரு கோளில் இருக்க போகிற ஆர்முடுகள் வேறு. அப்போ பூமியில் 20 மீட்டர் per செகண்டோட எறியக்குள்ள எச்சண்ட உயரத்துக்கு போகுமா இருந்தால் இன்னொரு கோளில் எறியக்குள்ள கட்டாயம் எச்சண்ட உயரத்துக்கு போகாது. அதை விட கூடவே இருக்கலாம், குறையவே இருக்கலாம். அந்த கோளில் இருக்கிற புவியீர்ப்பு ஆர்முடுகளில் தங்க போகுது. அப்போ இங்கே அதுதான் கேள்வி. பூமியில் ஒரு ஆள் 20 எறிகிறாராம், அது குறிப்பிட்ட உயரத்தை அடையுதான். அதே அளவு உயரத்தை சனியிலே அடையணும் என்றால் சனியிலே அந்த கல் என்ன வேகத்தோடு அறியணும்னு கேட்கிறார். ரைட், முதல் பூமியில் இருக்க பார்ப்போம். பூமியில் மேல் நோக்கி வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s போட்டால் அவர் எவ்வளவு தூரம் போனவர்ன்றதை கண்டுபிடிக்கலாம். அது உயர் புள்ளியில் நிற்கல வி சாய்வர், எறியப்பட்ட வேகம் 20 சக 2 சய 10, பூமியில் ஆர்முடுகள் 10 h. அப்போ இதில் வருது, இதில் 20h சமன் 20 வர்க்கம். அப்போ ஒரு 20 வட்டி விட்டால் h சமன் 20 மீட்டர் வருது. சரிதானே? அப்போ பூமியில் அவர் போன உயரம் 20 மீட்டர். இனி சனிக்கோள் இதை பற்றி பார்த்தோம் என்றால் சனிக்கோளுக்கும் வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s பாவிப்போம். எறியப்பட்ட புள்ளியிலிருந்து அது உயர் புள்ளி வரைக்கும். அது உயர் புள்ளி என்னபடியால் வேகம் சாய்வர், எறியப்பட்ட வேகம் எனக்கு தெரியாது, அதைத்தான் காணணும். சக 2 சனிக்கிரகத்தில் ஈர்ப்பு ஆர்முடுகள் 30 என்று தரப்பட்டிருக்கு. கீழ் நோக்கி 30 இருக்கும், நான் மேல் நோக்கி பாவிக்கிறோடைய சாய 30. அண்ட் அது எவ்வளோ உயரம் போயிருக்கோன்னு சொல்லுங்க பார்ப்போம். பூமியில் எவ்வளோ உயரம் போச்சுதோ அதே அளவு உயரம் அந்த கோள்லையும் போகணும். அப்போ இங்கே எச்சுக்கு 20 வந்தால் அங்கேயும் 20 தான் பாவிக்கும். சரி ஒன்று பாருங்க, 30 இல்லை, இதில் 22.5 ஆர்முடுகள் விடதான் 30 இருக்கு. 22.5 தான் ஆர்முடுகள், இதுக்குள்ள 22.5 பாவிச்சிருக்கணும். 2 சாய 22.5 போக வேண்டிய உயரம் 20. அப்போ யூ வர்க்கம் சமன் இது வெறும் புள்ளியால் 2ஆல் பெருக்கினால் 45, அங்கே 20 ஆகினா 900. ஆஹா, யூ சமன் 30 ms - 1. சரிதான புள்ளியல்? சாய பொருந்தா என்ன, மேல் நோக்கி மட்டும்தான் அறியலாம். அந்த உயரத்துக்கு போகணும்னா சாய பொருந்தாது இல்லை, இல்லாட்டி சக இல்லை சாய 30 வரும். ஆனால் மேல் நோக்கி போகணும் என்றால் சக 30 மட்டும்தான் சாத்தியம். என்ன, சாய 30 கீழே எறிகிறது, அது வராது. அப்போ 30 மீட்டர் per செகண்ட் கூடின வேகத்தோடு எறிய வேண்டியிருக்கு. ஏன்னா காரணம் பிள்ளைகள், சனிக்கிரகத்தில் பாருங்கோ புவியீர்ப்பு சனியின் ஈர்ப்பு ஆர்முடுகள் கூட. இப்போ பூமி 10 மீட்டர் per செகண்டில் பிடிச்சி இழுக்குது என்றால் சனிக்கோளில் 22 பிடிச்சி இழுக்குதான். அப்போ கீழ் நோக்கின இழுவ கூட. அப்போ நீங்கள் கூடின வேகத்தில் எறிஞ்சாத்தான் அதில் உயரத்துக்கு அவர் போய் சேருவார். இங்கே 20 எறிஞ்சாலே காணும், ஆனால் அங்கே 30 எறிஞ்சாத்தான் இங்கே போன அந்த 20 மீட்டர் உயரத்தை அங்கே உங்களுக்கு அடையக்கூடியதாக இருக்கு. முழங்கிச்சு தானே? ரைட். அடுத்தது 100 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் துணிக்கு ஒன்றில் இலக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. 100 மீட்டர் உயரத்தில் உள்ள வேறொரு புள்ளியிலிருந்து இன்னொரு துணிக்கை அதே கணத்தில் மெதுவாக விழப்படுகின்றது. இங்கே பாருங்க விளையாட்டு, ஒரு துணிக்கே இங்கேருந்து எறிகிறோம், அது என்ன வேகத்தோட, 100 மீட்டர் per செகண்டோட. ரைட், அதே வேகத்தோட அதே நேரத்தில் இங்கேருந்து இன்னொரு துணிக்கை கீழ் நோக்கி விழவிடுறோம். மெதுவாக விழவிடப்போம்னா சைவரோட விழவிடுறோம். இந்த உயரம் 100 மீட்டர். சரி, இரு துணிக்கைகளும் ஒன்றை ஒன்று அடிக்கும் நேரத்தை இவர் 2 பேரும் ஏதோ இடத்துல வந்து அடிக்க போயினோம். என்ன, இவரும் இங்கே வருவார், இவரும் இங்கே போவார், அடிக்கும் நேரத்தையும் அப்போது முதலாவது துணிக்கும் இடப்பெயர்ச்சியையும் காண்க. அப்போ பாருங்க, நான் இவ்வளோத்தையும் எச்சண்டு வைப்போம் என்னால் மிச்சம் வரும் 100 சாய எச்சண்டு. என்ன, சரி, டி சமன் சைவரில் வலிக்கிட்டு இதில் டி சமன் டி என்றால் இவருக்கும் அதே தான், இவரும் டி சமன் சைவரில் வலிக்கிட்டு டி சமன் டிக்கு இங்கே வந்திருக்கிறார். சரி, ஒன்றுண்டாப்பா. முதல் நாங்கள் இந்த துணிக்கைகளுக்கு பேர் வைப்போம். இந்த துணிக்கை ஏ என்று வைப்போம், இந்த துணிக்கை பி என்று வைப்போம். துணிக்கை ஏக்கு
கீழ் நோக்கி எஸ் சமன் யூடி சக அரியேற்றி வர்க்கம் பாவிச்சனென்றால் அவர் அந்த தூரம் எவ்வளோ சொல்லுங்க பாப்பம் 100 சாய் எச் இவ்வளோ தான் எச்சன் எடுத்தினான் மொத்தமாக 100 அப்போ இவ்வளோ 100 சாய் எச் 100 சாய் எச் என்ற தூரத்தால் விழுந்திருப்பார். அவரை மெதுவாக தானே இவ்வளோ விட்டுனாங்க, மெதுவாக எவ்வளோ விடுறோம் என்றால் ஆரம்ப வேகம் சைவர் அரை ஜிடி வர்க்கம். முதலாவது சமன்பாடு வச்சுக்கொள்வோம். ஜிக்கும் நாங்கள் பெருமானம் போடலாம் என்ன 10 போடலாம் என்ன ஜிக்கு 10 போட்டா பிள்ளைகள் கீழ் நோக்கி தானே பாவிக்கிறோம். இப்போ 5 டி வர்க்கம் இதில் வரும் முதலாவது. இதுவே பிக்கு பாருங்கோ மேல் நோக்கி பாவிச்சோம் என்றால் அவர் போன உயரம் எச், ஆரம்பத்தில் எறியப்பட்ட வேகம் 100, சய 5 டி வர்க்கம் என்று வரும். ஏன் அவர் மேல் நோக்கி பாவிக்கிற சமன்பாட்டை ஜி கீழ் நோக்கி இருக்குது 10, அப்போ சய என்று வரும். சரி, இதில் அரை ஜி என்று இருக்கபடியால் 5 என்று வரும். இது 2 வைப்போம். இப்போ விளையாட்டை பாருங்கோ முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கூட்டுவோம். கூட்டினா இந்த சயச்சும் சகைச்சும் இல்லாமல் போய் இந்த பக்கத்தில் 100 மட்டும்தான் மிச்சம். அந்த பக்கத்தில் வேற 5 டி வர்க்கம் இல்லாமல் போனால் 100 டி மட்டும்தான் மிச்சம். இல்லாட்ட பார்த்தீங்களே டி வர்க்கம் இல்லாமல் போகுது, எச்சும் இல்லாமல் போகுது, சிம்பிளாக டி மட்டும் மிஞ்சுது. சுருக்கினீங்க என்றால் டி சமன் 1 செகண்ட். ஆக 1 செகண்டுக்கு பிறகு 2 பேரும் அவனோட உண்டு அடிப்படினம். 1 செகண்டுக்கு பிறகு இதான் விட. அப்பொழுது முதலாவது துணிக்கும் இடப்பெயர்ச்சி கேட்கணும், எச்ச கேட்கணும், டி கொண்டு இருக்குதானே. 2வது சமன்பாட்டில் கொண்டு எப்படி இருங்க எச் சமன் 100 தர 1 சய 5 தர 1 வர்க்கம். 100ல் 5 போனால் 95 மீட்டர். 100ல் 5 போனால் 95 மீட்டர். பாருங்க சரியா உண்டு. 100 தர டி சய 5 டி வர்க்கம். அப்போ கீழே தெரியப்பட்டவர் 95 மீட்டர் போயிருக்கிறார், மேலே தெரியப்பட்டவர் 5 மீட்டர் தான் வந்திருக்கிறார். 2 பேரும் 1 செகண்டில் ஆளையால் அடித்து கொள்ளினம். அப்போ கீழே இருக்கிற இடப்பேச்சு தான் கேட்டது, சக 95 மீட்டர் பேர். மேலே இருக்கிற இடப்பேச்சு கேட்கல, கேட்டிருந்தால் சய 5 மீட்டர்னு வந்திருக்கார். கீழே என்ன மொத்தமாக 100 மீட்டர் இல்லோ, இவர் 95 மீட்டர் போனருண்டா, அவர் 5 மீட்டர் வந்திருக்கணும். சரியா அடிபட்டிருப்பேன். குழங்கு தானே. அப்போ கணக்குகளை பார்த்துட்டு பெருசாக இருக்குன்னு பயப்படக்கூடாது. எங்களுக்கு தெரிஞ்ச 4 சமன்பாடு தான் இல்லை, என்ன வந்தாலும் இந்த 4க்கெல்லாம் வரணும். என்ன 4? வி சமன் யூ சக ஏடி 1, வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s 2, எஸ் சமன் யூடி சக ஏடி வர்க்கம் 3. சில நேரங்களில் 4வது எஸ் சமன் யூ சக வியின்கள் 2 திரட்டி சராசரி வேகம் திரட்டி. ஆனால் அதை கூட நாங்கள் பெருசாக பாவிக்கிறது கூட. இந்த மற்ற 3 தான் நாங்கள் அடிக்கடி பாவிக்கப்படுறோம். வி சமன் யூ சக ஏடி, வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s, எஸ் சமன் யூடி சக ஏடி வர்க்கம். சமன்பாட்டை போடுறது ஏதாவது ஒன்று சுருக்கினா விட வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கணக்கை வாசிக்க விளங்கும். ஓகே, இவருக்கு என்ன சமன்பாட்டை போட்டால் விட வரலாம், ஏன் மற்றவரை போடக்கூடாது. பாருங்கள், இதில் எங்களுக்கு நேரம் தேவையாக இருக்குது. அப்போ வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s என்ற பாவிக்கிறது முட்டாள்தனம். அப்போ வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s பாவிக்கக்கூடாது, ஏன்னா அதில் டி இல்லை. வி சமன் யூ சக ஏடி, அதில் இடப்பெயர்ச்சி இல்லை. எங்களுக்கு தரப்பட்ட முதலாவது விஷயமே 100 மீட்டர் இருந்தது. அப்போ எஸ் இல்லாத சமன்பாட்டை பாவிக்கிறது இங்கே பயன்படாது எங்களுக்கு. அப்போ வி சமன் யூ சக ஏடி அதிலே அவுட். வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக ஏஎஸ்ல டி இல்லை, அப்போ அவர் அவுட். ஆக எஸ் சமன் யூடி சக ஏடி வர்க்கம் தான் இங்கே பொருத்தம். அதனால நான் அதை பாவிச்சேன். அப்போ இப்படி ஒவ்வொரு கணக்கிலையும் செய்து போட்டு யோசிச்சு பார்க்கணும். நானே இது ஒரே அடி அப்படி எடுத்து போட்டு அங்கே போகிறது இல்லை பிரச்சனை. இதில் நான் மற்ற சமன்பாட்டை பாவிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அதில் அது இல்லை. அப்போ அப்படி ஒரு ரீசனிங் ஒன்று இருக்கணும் உங்களுக்கு. அப்போ ஏன் இதில் பாவிக்கப்படுது, மற்ற சமன்பாடு ஏன் விடிய தராது என்றதில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். விடிய எடுத்தால் சரியென்று பாஞ்சு அங்கால போகிறதில்ல விஷயம். ஒவ்வொரு கேள்வியும் செய்து போட்டு வேறு விதமாக யோசித்து பார்க்கணும் இல்லையா? அப்போ தான் உங்களுக்கு கூட லேர்னிங் இருக்கு. அடுத்த கேள்வி 10வது. கிணறு ஒன்றின் விளிம்பிலிருந்து துணிக்கு ஒன்று 60 மீட்டர்/செகண்ட் வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. அதன் பின் 10 செகண்டின் பின் வேறொரு துணிக்கை கிணட்டு விளிம்பிலிருந்து மெதுவாக உளவிடப்படுகின்றது. இங்கே பாருங்க பிள்ளைகள், இது கிணறு. ஒரு துணிக்க மேல் நோக்கி எறிகிறோம். டி சமன் 0 என்ன வேகத்தோட
60 மீட்டர்/செகண்ட் கூட. அது மேலே போய் 10 செகண்டுக்கு பிறகு இன்னொரு துணிக்க t = 10 செகண்டில் மெதுவாக கீழே விடப்படுது. இப்போ கேள்வி என்னென்றால் இரண்டு துணிக்கைகளும் ஒன்று அடிக்கும். என்ன அடிக்கலாம் பிள்ளை பாருங்க. இவர் கீழே போய் கொண்டிருக்கல, இவர் மேலே போயிட்டு வாரவர் மேலே போயிட்டு வேகம் கூடி கூடி கூடிக்கணும் கீழே வருவார். அப்போ அவர் இவரை கிளச்சி அடிக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கலாம். மேலேருந்து வாரவர் இவரை கிளச்சி அடிக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்னென்னு பார்ப்போம். அப்போ பாருங்க, வேறொரு கலரால் கீறி காட்டுறேன். அப்போ இவர் இங்கே போய் கொண்டிருப்பார், இவர் மேலே போயிட்டு இப்படி வந்து கொண்டிருப்பார். ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் இப்படி இப்படி நிற்கணும். அப்போ தான் அடிவடலாம். சரிதானே? அப்போ நான் இதை வந்து இங்கே பாருங்க, இதை பி என்ற துணிக்கைக்கு ரைட் டி செகண்ட் அவர் இயங்கினவர் ரெண்டு வைப்பு. அப்போ 10 செகண்டுக்கு பிறகு தான் அப்போ இந்த இடத்துல நேரம் எவ்வளோ இருக்குமெண்டா இப்படி போடுவோமே. இந்த இடத்துல நேரம் எப்படி இருக்குமென்றால் 10 சக டீயாக இருக்கணும். அதாவது முதலாவது துணிக்க மொத்தமாக 10 சக டீ என்ற அளவு செகண்ட் இயங்கி இருக்குது. ரெண்டாவது துணிக்க டி செகண்ட் மட்டும்தான் இயங்கியிருக்கு. ஏன்? அவர் 10 செகண்ட் லேட்டாக தான் அறியப்பட்டவர். அப்போ உண்மையாக அந்த டீக்கு இப்போ இதில் வந்து 15 செகண்ட் அப்படியே முதலாவது துணிக்க 15 செகண்ட் இயங்கி இருக்கணும், ரெண்டாவது துணிக்க 5 செகண்ட் இயங்கி இருக்கும். இப்போ இதில் நான் டீ என்று போட்டிருக்கேன், சிம்பிள் டீ என்று போட்டிருக்கிறது ரெண்டாவது துணிக்கே இயங்கின நேரம். உன்னோட T1 போடுறேன், T2 போடுறேன், T2. அப்போ T2ன்றது என்ன? ரெண்டாவது துணிக்கே இயங்கின நேரம். ரெண்டாவது துணிக்கு இயங்கின நேரத்தை விட முதலாவது துணிக்கு இயங்கின நேரம் 10 செகண்ட் கூட. ஏன்னா முதலாவது துணிக்கு எரிஞ்சு 10 செகண்டுக்கு பிறகுதான் ரெண்டாவது துணிக்கு விளையாடப்பட்டது. விளங்குதோ? சரி. அப்போ இப்போ பார்ப்போம். இவ்விரு துணிக்கைகளும் ஒன்றை ஒன்று அடிக்கும் எனின் கணட்டு விளிம்பிலிருந்து அடிக்கும் புள்ளிக்கான தூரத்தை காண்க. இதைத்தான் கேட்கிறார். எஸ் ரைட். எங்க பார்ப்போம். இப்போ பாருங்க, எஸ் எங்களுக்கு தேவை. எஸ் சமன் யூடியே பாவிப்போம். ஏ துணிக்கைக்கு நான் எஸ் சமன் யூடி பாவிக்க போகிறேன். ஏக்கு கீழ் நோக்கி பாவிச்சால் ஏ வந்த தூரம் எஸ். ஏன் ஆரம்ப வேகத்தை பாருங்க, மேல் நோக்கி 60 இருந்தது. அப்போ சாய 60 இருக்கணும். சாய 60 டி. டி இல்லை, ஏ இயங்கின நேரம் என்றால் 10 சக T2 என்ன? 10 சக T2 விளங்குதானே பிள்ளைகள்? அப்போ நாங்கள் அதை 10 சக T2 போட்டுக்கொள்ளணும். 10 சக T2 சக 5 T2 வர்க்கம். 5 10 சக T2 வர்க்கம். T2 ரெண்டாவது துணிக்கு இயங்கின நேரம் தான் T2. அப்போ முதலாவது துணிக்கு இயங்கின நேரம் எவ்வளவு? அதோடு ஒரு 10 செகண்ட் கூட. இனி பிக்கு பாவிப்போம் அதே சமன்பாட்டை கீழ் நோக்கி. அவருக்கும் எஸ் தான், ஆனால் ஆரம்ப வேகம் சைவர். ஆரம்ப வேகம் சைவர். சக 5 டி வர்க்கம். அவர் T2 மட்டும்தான் அவர் இயங்கி இருக்கிறார். அவர் இயங்கின நேரம் T2 தான். இது 1, இது 2. இப்போ இது ரெண்டையும் தீர்த்து எஸ்ஸை காண்றதான் வேறு. ரைட். எஸ்ஸை காணமெண்டா சரி. முதல்ல என்ன செய்வோம்னா T2 காணுவோம். பாருங்க, ஒன்றையும் ரெண்டையும் சமப்படுத்தினோம் என்றால் ரெண்டு எஸ்ஸை தானே இப்படி எழுதுறது. அப்போ 5 T2 வர்க்கம் என்றது இங்கே பாருங்க, இதில் சாய 60 10 சக T2 5 10 சக T2 வர்க்கம். ஒரு 5 விட்டுங்குவோம், 12. இனி பிராக்கெட்டுகளை விடுவிப்போம். T2 வர்க்கம் சமன் சாய 120 சாய 12 T2. இதில் வரும் பாருங்க 100 20 T2 சக T2 வர்க்கம். சக T2 வர்க்கம் கொஞ்சம் பெரிய சுருக்கள் ஒன்று வருது, அப்புறம் சுருக்கி கொண்டு போகணும். ரெண்டு பக்கம் T2 வர்க்கம் கழிவு வருது. பாருங்க, இந்த T2 வர்க்கம் இந்த T2 வர்க்கம் இல்லாமல் போயிடும். வங்காளம் இருக்கிறது இஞ்சால் எழுதுகிறோம் பாருங்க. 20 T2வில் 12 T2 போனால் 8 T2. 8 T2. இதில் 100 120 என்றால் சாய 20 சமன் சைவர். சிம்பிளாக வருதோ இல்லையோ? சுருக்களை பார்த்து பயப்படக்கூடாது. T2க்கு விட வருது 20 8 என்றால் 1.25. பாருங்க சரி. 20 8 என்றால் 4 தூக்கினால் இல்லை 2.5 என்ன? 2.5.
அதாவது எடுத்த நேரம் 2.5 வரும். கேள்வி வந்து எவ்வளோ தூரத்தில் அடிக்குமென்றது தான். எஸ்ஸை காணணும். ரெண்டாவது சமன்பாட்டில் பாவிச்சோம்னா சுகம். எஸ் சமன் 5 T2 வர்க்கம் 2.5 வர்க்கம் 5 தர 6.25 2.5 வர்க்கம் 6.25 தெரியுமே இல்லை பிள்ளைகள். இப்போ ஏதாவது இப்போ 25 என்றால் இதில் வர்க்கம் என்னென்று எடுக்கிறது? இந்த 5 வர்க்கிச்சு முதல் எழுதுவியல் 2க்கு அடுத்ததோட இருக்கும் 3 6 எழுதணும் 625 வரும். இப்போ 45 வர்க்கம் என்றால் 5 முதல் வர்க்கிச்சு எழுதுவீங்கள் 4க்கு அடுத்து 5 5 20 வரும். 75 வர்க்கம் என்றால் 5 வர்க்கிச்சு எழுதுவியல் 7 8 56 வரும். விளங்குது? அதே மாதிரி தான். அப்போ 25 வர்க்கம் என்றால் 625 2.5 2.3க்கு தள்ளும். பெருக்கினால் 31.25 மீட்டர் என்று வருது. அப்போ எறியப்பட்ட புள்ளியிலிருந்து 31.25 மீட்டரில் சந்திப்பினம். திரும்ப ஒருக்கா கவனிங்கோ. ஏ எறியப்பட்டு 10 சக T2 செகண்ட் என்ற நேரத்துக்கு பிறகு இந்த இடத்துல வாரார். பி 10 செகண்ட் பிந்தி எறிஞ்சபடியால் T2 செகண்டுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வாரார். இப்போ 2 பேருக்கும் எஸ்எம்என் யூடி பாவிக்கக்குள்ள 2 பேருக்கு இடப்பெயர்ச்சியும் ஆரம்ப இடமும் இறுதி இடமும் ஒன்றே இருக்கபடியால் எஸ் தான் இடப்பெயர்ச்சி. ஆனால் நேரம் வித்தியாசம், ஆரம்ப வேகம் வித்தியாசம். ஏக்கு ஆரம்ப வேகம் 60 மேல் நோக்கி இருக்குது, கீழ் நோக்கி பாவிச்சபடியா 60, நேரம் 10 சக T2. இவருக்கு ஆரம்ப வேகம் 0, நேரம் T2. இப்போ 2 எஸ்ஸாக இருக்கிறபடியா சமப்படுத்தி T2 கண்டம் திருப்பி கொண்டது பிரதியிட்டம் எஸ்ஸை கண்டம். விடை சிம்பிள். கொஞ்சம் பெரிய சுருக்கள், பயப்படக்கூடாது. மெல்ல மெல்ல செய்வோம் பாருங்க. அழகாக சுருங்கி வருது. T2 வர்க்கம் வெட்டுப்பட்டு T2க்கு ஒரு அழகான விட வருது. அந்த விடையை பிரதியிட விட வரும். இப்போ பயப்படக்கூடாது, பெரிய கேள்வின்னு பார்த்துட்டு. இதுவும் ஒரு கொஞ்சம் பெரிய கேள்வி உள்ளியல். ரைட், வடிவாக சொல்லித்தரோம், விளங்கி கொள்ளுங்கோ. ஆறுதலை நீங்கள் முதல் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி போட்டு நான் சொல்கிறத பார்க்கணுமா. உருவிலே உள்ளது ஒரு நிலையான கோளம். சரி, அதன் அதிகர புள்ளியிலிருந்து ஏபி ஏசி ஏடி ஏஇ என்னும் ஒப்பமான துளைகள் உள்ளன. இங்கே ஏசி நிலக்குத்தாகும். சரி, ஏசி ஏயிலிருந்து 4 ஒப்பமான சிறு துணிக்கைகள் ஒரே கணத்தில் 4 துளைகளினூடாகவும் விளவிடப்படும். விளங்குது? இது ஒரு கோளம் பிள்ளைகள். இது ஒரு திண்ம கோளம். இந்த திண்ம கோளத்துக்கு நடுவில் ஓட்டைகள் இருக்குது. இப்படி இந்த ஏ என்றது தொடங்கி இங்கே வார மாதிரியா உள்ளுக்கு ஒரு குகை மாதிரி ஓட்டைகள் போகுது. குகை மாதிரி இப்படி ஒரு ஓட்டை வருது, இப்படி ஒரு ஓட்டம், 4 ஓட்டை நேர்கோட்டு பாதையிலே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே என்ன செய்யணும்னா 4 மாபிள் 4 போலையே போட்டு விடணும். அதுக்குள்ளால சிறிய துணிக்கல்னு வச்சுக்கொள்ளுமே. அவள் அதுக்குள்ள 2 ஓடி அப்படி அங்கே வந்துடும். இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த 4மே ஒரே தளத்தில் இருக்கான். பாருங்க, இப்போ 2 3 4 துளியண்டா 4 துளையும் இப்படி ஒரே தளத்திலே இருக்குதா, வேறு தளத்திலே இல்லை. இப்போ ஒரு குறுக்குவட்டம் எடுத்தனென்றால் 4 துளையும் ஒரே குறுக்குவட்டில் எனக்கு வரும். இப்போ வேறு தலைமண்டா பிள்ளைகள் ஒரே குறுக்குவட்டில் எடுக்கல 4 பேர். அப்போ 4 துளையும் ஒன்றா வர மாதிரி ஒரு குறுக்கு வெட்டி எடுக்கலாமா. அந்த கோலத்தை வெட்டினா ஒரு வெட்டுக்குள்ள அந்த 4 பேரும். சரி, எல்லா துளைகளும் ஒரே தளத்தில் உள்ளன. எத்துளையில் இயங்கும் துணிக்கை முதலில் இயக்கத்தை முடிக்கும். குழப்பம் ஒன்று இருக்கு பிள்ளைகள். 15 பாகை 30 பாகை 60 பாகைலாம் இருக்கல்லோ, எல்லா பாகைகளையும் போக வேண்டாம்னாங்க. நாங்கள் ஒரு பொதுவான பாகை எடுத்து ஆராய்ஞ்சோம் என்றால் பிறகு இந்த 15 30 60 எல்லாருக்கும் பாவிக்கலாம் தானே. சரி, இப்போ பாருங்க விளையாட்டு. நாங்கள் பொதுவான பாகை ஒன்று எடுப்போம். இங்கே பாருங்க, 15 பாகை 20 பாகை என்று இல்லாமல் ஆராயிரத்துக்காக வேண்டி இப்படி டீட்டான்ற ஒரு பாகையில் எடுப்போம். டீட்டான்ற ஒரு பாகையில் இருக்க பாதை எடுத்தோம் என்றால் இப்போ இதில் ஒரு துணிக்க விழுந்து கொண்டிருக்கேக்குள்ள உங்களுக்கு தெரியும் இவரோட தாக்க போகிற விஷயல் என்ன. நாங்கள் விஷயல் சம்பந்தமாக அதிகமாக படிக்கல தான் இருந்தாலும் பாருங்க, இவரில் நிறை இப்படி தாக்கி கொண்டிருக்கும். இந்த தளத்தால் இவருக்கு கூட செவ்வன் மறுதாக்கம் இருக்கும் பிள்ளைகள், R2 இருக்கும். கொடுக்குற அந்த மறுதாக்கம்ன்றது எந்த தளம் மறுதாக்கத்தை கொடுக்குதோ அந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்கு. ஆனால் இவற்றை இயக்கம்ன்றது எங்களுக்கு பிள்ளைகள் இந்த திசையிலான இவர் விழுந்து கொண்டிருப்பார். அப்போ இந்த இயங்குற திசைக்கு இந்த R என்ற விசை செங்குத்தாக இருக்கிறபடியால்
விஷய சம்பந்தமாக படிக்கல பிறகுதான் படிப்போம். இப்போதைக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எங்கேயா இயங்குற திசைக்கு செங்குத்தாக இந்த விசை இருக்கிறபடியால் ஆரை பற்றி நான் கருத தேவையில்லை. இந்த திசையில இயக்கத்தை ஆராயக்குள்ள இயங்குற திசைக்கு செங்குத்தாக இருக்கபடியால் அது இதர பாதிக்காது. வேணுமென்றால் நீங்கள் உங்களுக்கு அந்த காவி பிரிப்புகள் சொல்லி தந்தேன். ஏதாவது ஒரு காவியை 90 பாகையால் பிரித்தால் அந்த காவிக்கு அந்த கொஸ் 90 வந்து இல்லாமல் போயிடும் சொன்னான். 90 பாகையால் பிரிக்கக்குள்ள அது இந்த கம்போனன்ட் அது இந்த பிரிப்பு சைவராகும். அப்படி யோசிச்சு பாருங்க. ஆறுன்ற விசையை நான் இந்த திசையில் பிரிச்சேன்னா ஆர் கொஸ் 90 வரும். அப்போ அது சைவராக போயிடும், அது வராது. சரி, அப்போ எனக்கு இந்த ஆரை பற்றி அது நான் அலட்டிக்கொள்ள தேவையில்லை, அதை பேசாமல் விட்டுட்டு அப்போ அதுக்கு பிறகு பார்த்தால் எம்ஜி மட்டும்தான் இருக்கு. ஆனால் எம்ஜி என்றது நிலக்குத்தாக இருக்கு. அப்போ ஜி என்ற ஆர்முடுகள் நிலக்குத்தாக இருக்கிறதா நான் கருதலாம். ஆனால் இவர் இயங்கி கொண்டிருக்க இந்த பக்கத்தில் அப்போ பாருங்க, தனியாக கீற நெஞ்சால துணிக்கைக்கு ஜி என்ற ஒரு ஆர்முடுகள் இப்படி இருக்க போகுது. ஆனால் துணிக்கையோ இப்படி ஒரு திசையெல்லாம் இயங்குது. அப்போ இந்த ஜியை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் பாருங்க. எங்களோட காவி பிரிப்பு இந்த திசையில் ஒரு ஜி காஸ் தீட்டாவாகவும், ஏன் கோணத்தோடு பிரித்தால் காஸ், இந்த திசையில் ஒரு ஜி சைன் தீட்டாவாகவும் பிரிக்கிறதுல ஏதாவது பிளகான்றீங்களோ? ஒரு காவியை 2 செங்குத்தான கூறுகளாக பிரிக்கலாம்னு படிக்கிறாங்க. கோணத்தோடு மடிக்கிற பக்கத்துக்கு காஸ் ஒன்றும், கோணத்துக்கு எதிராக மடிக்கிற பக்கத்துக்கு சைன் என்னும் விரமண்ணும் படிக்கிறாங்க. அப்போ இங்கே ஜி இருக்குது, டீட்டா இருக்குது. கோணத்தோடு மடித்தால் ஜி காஸ் தீட்டா, கோணத்துக்கு எதிராக மடித்தா ஜி சைன் தீட்டா. விளங்கிச்சு தானே? சரி, அப்போ இதுலேருந்து விளங்குது இந்த துணிக்கு இந்த ஆர்முடுகள் இந்த திசையில் ஜி சைன் தீட்டான்னு நான் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அடுத்த பிரச்சனை, இவர் எவ்வளோ தூரம் இயங்குறார் இந்த தூரத்தை பார்ப்போம். இங்கே பாருங்க, இதுதான் ஆரே ஆர் என்றால் இந்த முக்கோணியில் பாருங்க ஓ ஏ பி, இது ஒரு செங்கோண முக்கோணம், இதில் செங்கோணம் கூறி இருக்கு. ரைட், ஓஏபி. இந்த ஓஏபி முக்கோணியில் ஏபியும் வார மாதிரி என்ன காஸ்டீட்டா எழுதுவோமே. காஸ்டீட்டா சொல்லுங்க. காஸ்டீட்டா அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், ஏபியின் கீழ் ஓபி. ஏபியும் ஓபி என்றது யாரு? ஓபி என்றது யாரு? ஏபியின் கீழ் ஆறுன்றதான் காஸ்டீட்டா. இது ஒரு செங்கோண முக்கோணம். இங்கே முடிய பாருங்க. அப்போ இதில் இந்த ஏபி என்றதுக்கு விட வரும் ஆர் காஸ்டீட்டா. அப்போ இந்த ஏபி என்ற துண்டு ஆர் காஸ்டீட்டாவாக இருக்க போகுது. அதே மாதிரி இஞ்சால சமைச்சர் அதே மாதிரி தான் இப்படி இஞ்சாலே மீற போகுது. அப்போ இதுவும் ஒரு ஆர் காஸ்டீட்டா. அப்போ இந்த துணிக்க முழுக்களை விழ வேண்டிய தூரம் 2 ஆர் காஸ்டீட்டா. விளங்க கொண்டு பாருங்க. ஏபின்ற 2 மடங்கு ஆர் காஸ்டீட்டாவாக இருக்கும் இவர் விழ வேண்டிய தூரம். அப்போ இப்போ துணிக்கைக்கு பாருங்க, ஆர்முடுகள் இருக்குது ஜி காஸ்டீட்டா இந்த திசையில். இந்த திசையில் என்னதை பாவிப்போம் என்றால் எஸ் சமன் யூடி சக அரே ஏடி வர்க்கம் என்ற சமன்பாட்டை பாவிக்க போகிறேன். என்னத்தை காண்டா துணிக்க விழுறதுக்கு இருக்கிற நேரத்தை காண்றதுக்கு. ஏன் நேரம் எனக்கு தேவை என்றால் கேள்வியில் கேட்கப்பட்டது எந்த துளைக்குள்ளால் விழுறவர் முதல் விழுறாருன்ட்டு. சரி, எஸ் ஆர் காஸ்டீட்டா 2 ஆர் காஸ்டீட்டா. விளங்குதானே? ஏன் அப்படி என்று இந்த காரணத்தால் இஞ்சால ஒரு ஏபி என்ன இஞ்சால அதே சமைச்சிட தானே இருக்கு. ஆரம்ப வேகம் சாய்வர் ஓய்விலேருந்து விடப்பட்டது. அரை ஆர்முடுகளை பார்த்தீங்கன்னா இந்த திசையில் ஆர்முடுகள் ஜி சைன் தீட்டா இல்லை பிள்ளைகள் ஜி காஸ்டீட்டா. இதில் நான் மாறி எழுதிட்டேன் ஜி காஸ்டீட்டா. என்ன இங்கே பாருங்க, இந்த திசையில் ஜி காஸ்டீட்டா. அப்போ ஆர்முடுகள் ஜி காஸ்டீட்டா தர டி வர்க்கம். அப்போ பாருங்க, இது சைவரண்டபடி அழிஞ்சால் இந்த காஸ்டீட்டா வெட்டுப்பட போகுது. அப்போ டி வர்க்கம்ன்றதுக்கு விட வருது 2 மேலே விட்டால் 4 ஆர்என்கள் ஜி. ஆக டி என்றதுக்கு விட வருது 2 வர்க்க மூலம் ஆர்என்கள் ஜி. இதில் என்ன விளங்குது என்றால் எங்களுக்கு அந்த துணிக்க விழுறதுக்கு அந்த பாதைக்குள்ளால அந்த துளைக்குள்ளால துணிக்க விழுறதுக்கு இருக்கிற நேரத்திற்கு டீட்டாக்கு தொடர்பே இல்லை பிள்ளைகள். அது என்ன சாய்வில் இருந்தாலும் அந்த சாய்வு செல்வாக்கு செலுத்தல விடையில டீட்டா இல்லை பாருங்க. ஆறும் ஜியும் மட்டும்தான் இருக்கு, ரெண்டுமே மாறலையே. குறிப்பிட்ட கோலத்துக்கு ஆற மாறாது. ஜி என்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள் மாறப்போறது இல்லை. அப்போ அந்த டீட்டா என்னவாக இருந்தாலும் 15 பாகையாக இருந்தாலும் சரி,
30 பாகையாக இருந்தாலும் சரி 60 பாகையாக இருந்தாலும் சரி நிலைக்குத்தோடு என்ன சாய்வில் இருந்தாலும் அந்த துளை எல்லா துணிக்கையும் ஒரே நேரத்தில் தான் அந்த கோலத்துக்கு வெளியால் வந்து சேருவினம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ இல்லையோ விஷயத்தை பாருங்க திருப்பி. அப்போ படத்துக்கு போய் பார்த்தோம்னால் தரப்பட்ட படத்தில் ஏபி என்ற துளைக்குள்ளால் வார துணிக்கையும் ஏசி என்ற துணிக்கையும் ஏடி எல்லா துளைக்குள்ளால் வார 4 துணிக்கைகளுமே ஒரே நேரத்தில் விட்டம் என்றால் ஒரே நேரத்தில் தான் கோலத்துக்கு வழியில் வருவினோம். என்ன காரணம் அப்படியால் ஏபி என்றதுக்குள்ளால் வர மெல்ல மெல்ல வருவார், சாய்வு குறைவு. இப்போ ஏசி ஏடியில் இருக்க டக்குன்னு வருவினோம், சாய்வு கூட. ஆனால் இவைக்கு தூரம் கூட. அப்போ இவை ஃபாஸ்ட்டாக வந்தாலும் தூரம் கூட இருக்கிறதால கூட நேரம் எடுக்க போகுது. இவைக்கு தூரம் குறைவாக நான் மெதுவாக தான் வருவேன். அதால் இங்கே வார நேரமும் சமனாக தான் வர போகுது. விஷயம்லாங்க அதான் லாஜிக் அதுண்டு. ரைட். அப்போ இதில் என்ன கேள்வி? எத்துளையில் இயங்கும் துணிக்கை முதலில் இயக்கத்தை முடிக்கும் என்றால் விட என்ன? எல்லா துணிக்கைகளும் ஒரே நேரத்திலேயே கோலத்தை விட்டு வெளியேறும். எல்லா துணிக்கைகளும் எழுதி கொள்ளுங்கோ, எல்லா துணிக்கைகளும் ஒரே நேரத்தில் கோலத்தை விட்டு வெளியேறும். அடுத்த கேள்வி கேட்கிறார், கோலத்தின் நேரம் 8 சென்டிமீட்டர் அதற்கு எடுக்கும் நேரம் என்ன? கோலத்தின் நேரம் 8 சென்டிமீட்டர் என்றால் இதில் ஒன்றை போடுங்கோ. ஆர் சமன் 8 சென்டிமீட்டர் என்றால் டி சமன் 2 8 10. அப்போ 2 வர்க்க மூலம் தசம் 8 வருது. என்ன பிள்ளையர்? அதை சுருக்கி எடுக்கலாம். 2 வர்க்க மூலம் தசம் 8 வருது. அடுத்தது துளைகள் ஒரே தளத்தில் இல்லாதிருப்பின் என்ன நடக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், எப்படித்தான் 2 துளை இருந்தாலும் 2 துளையை நான் ஒரே தளத்தில் வெட்டி எடுக்கலாம். இந்த 2 துளை என்ற 2 கோடு, 2 கோடுகளை எப்பவும் ஒரு தளத்துக்கு கொண்டுடலாம். ஆனால் பிரச்சனை வந்து 3 பேர் இப்படி வந்துட்டு நம்மண்டா பாருங்க. இப்போ இது 2 ஒரு தளத்தில் இருக்குது, இது 2 வேறு தளத்தில் இருக்குது. அப்போ இது எப்படி ஆராயிரம்னா 2 ஆராயம். இப்போ இதொரு துளை இதொரு துளை இதொரு துளை என்றால் முதல் இந்த 2 துளையும் பாருங்க. இந்த 2 ஒரு தளத்திலான இருக்குது. ஒரு தளத்தில் இருக்க துளைக்கு இப்போ என்னென்ன கணக்கு செய்து காட்டினாங்க? துளையின் சாய்வில் தங்காநிலை காட்டினாங்க. அப்போ இவரிலையும் ஒரே நேரத்தில் வரப்போயினோம். சரி, இனி மெட்ட 2 எடுங்குவா. இப்போ மெட்ட 2 எடுத்தீங்கன்னா அது 2 ஒரே தளத்தில் இருக்குது. அப்போ அவைக்கும் ஒரே நேரம் தானே வரப்போகுது. அப்போ இப்படி 2 எடுத்து நீங்கள் கணக்கு செய்து ஒன்று பண்ணீங்க பாருங்க. ஏ என்ற ஒரு துளை, ஏ என்ற ஒரு துளை, பி என்ற ஒரு துளை, சி என்ற ஒரு துளை. இது 3 வேறு வேறு தளத்தில் இருக்குன்னு வைப்போம். அப்போ ஏஎம் பிஎம் எடுத்தீங்கன்னா அது 2 ஒரு தளம்னு கருதலாம். பாருங்க, இப்படி இருக்கேக்குள்ள இது 2 ஒரு தளத்துக்கு வரும். பிறகு இது 2 ஒரு தளத்துக்கு வரும். 3 எடுக்கலாம், ஒழிய 2 ஒரு தளத்துக்கு எடுக்கலாம். அப்போ நாங்கள் ஏஎம் பிஎம் இருக்கக்குள்ளே அவர் 2 பேரும் ஒரு தளம். அப்போ இவருக்கு T1 என்றால் இவருக்கும் T1 தான் வரப்போகுது. இருக்கட்டும். இனி பிஏயும் சிஏயும் எடுத்தோம்னால் அவையும் ஒரு தளமாக கருதலாம். எந்த 2 கோடும் ஒரு தளத்துக்கு வரும். இப்போ புள்ளிகளுக்கு தானே பிள்ளைகள், எங்கன்னா 2 புள்ளி இருந்தால் அது ஒரு நேர்கோட்டுக்கு இணைக்கலாம்ட்டு. எங்கே இருந்தாலும் 2 புள்ளி மட்டும்தான் இருக்குன்னா நேர்கோட்டுக்கு இணைக்கலாம். அதே மாதிரி 2 கோடு இருந்தது என்றால் அதை ஒரு தளம் ஆக்கலாம். 2 கோடு எங்கே இருந்தாலும் அந்த 2 கோட்டையும் எங்களுக்கு ஒரு தளம் ஆக்கலாம். அப்போ அது ஒரு புள்ளியில் தொடங்குறபடியா, ஒரே புள்ளியில் தொடங்குறபடியா. ஆக இவர் 2 பேரையும் நாங்கள் ஒரே தளம் ஆக்கினோம் என்றால் இவருக்கு T1 என்றால் இவருக்கும் T1 தான் வரும். ஆக இந்த துளைகள் வேறு வேறு தளங்களில் இருந்தாலும் 2 எடுத்து ஆராய்ஞ்சு போய்க்குள்ள திரும்பவும் எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் வரும் என்று வரும். விளங்குதானே பிள்ளைகள்? நல்ல கேள்வி, கொஞ்சம் ஆழமான கேள்வி. திருப்பி ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரைட். அடுத்தது, சில பொருட்களை 24 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தி ஒன்றின் மூலம் எடுத்து செல்லப்படுகிறது. முதல் 16 மீட்டர்னு 2 மீட்டர் per second ஆர்முடுகளுடனும் பின்னர் சீரான அமர்முடுகளுடன் உயர்த்தி இயங்குகின்றது. எடுத்த மொத்த நேரத்தை காண்க. இங்கே பாருங்க, உயர்த்தி 24 மீட்டர் போகுதாம். சரி, இங்கே ஒரு சீரான அமர்முடுகலாம். அப்புறம் இங்கால இல்லை, இங்கே ஆர்முடுகலாம், அப்புறம் அமர்முடுகலாம். எஃப், இது அமர்முடுகல். கவனிக்கணும், இந்த இடத்துல வேகம் சைவர் என்றால் தொடங்கிக்கல வேகம் சைவர். உயர்த்தி ஓடுற உயர்த்தியில் ஓடுற மாதிரி இல்லை, நிற்கிற உயர்த்திலாம் போய் ஏறுறது. பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஓடி போய் ஏறு இல்லை. லிஃப்ட் இல்லை, என்ன லிஃப்ட்ன்றா நிற்கான ஏறுறது. சரி, அதேமாதிரி இங்கேயும் போய் லிஃப்ட் நிற்கணும். ரைட். லிஃப்ட் மெதுவாக குதிக்கிறது இல்லை. லிஃப்ட்ல இருந்து லிஃப்ட் நின்று கதவை திறந்தால் தான் ஆக்கள் வெளியில் வரலாம், சாமான வெளியில் எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துலையும் வேகம் சாய்வு. சரியோ? ஓகே.
அப்போ 16 மீட்டர் உயரத்துக்கு இவர் 2 மீட்டர் per செகண்ட் ஆர்முடுகளோட போகிறாராம். இப்போ கேள்வி என்னென்றால் மொத்த நேரத்தை காணட்டும். அப்போ நாங்கள் இவ்வளோத்துக்கு எடுத்த நேரம் T1 என்று வைப்போம், இவ்வளோத்துக்கு எடுத்த நேரம் T2 என்று வைப்போம். A B C ஏலேருந்து பிக்கு நாங்கள் பாவிப்போம் S சமன் UT சக AT வர்க்கத்தை பாவிப்போம். S 16 மீட்டர், ஆரம்ப வேகம் 0, அரை, ஆர்முடுகள் 2 தரப்பட்டிருக்கு, T1 வர்க்கம். அப்போ இதில் பாருங்க T1 வர்க்கம் 16 வரும், T1 சமன் 4. நேரம் தானே சாயவில் வரையலாது. அப்போ இதுக்குள்ளே எடுத்த நேரம் 4 செகண்ட். இனி பார்க்கணும் இஞ்சால எவ்வளோ நேரம் எடுக்க போகுது. அதுக்கு முதல் இந்த இடத்துல வேகத்தை இருக்க கண்டு வைப்போம். இவிடத்தை V1 என்று வைப்போம். அப்போ ஏலேருந்து பிக்கே மேல் நோக்கி V சமன் U சக AT பாவிச்சிருந்தால் ஆரம்ப வேகம் 0, ஆர்முடுகள் 2 தரப்பட்டது 4 செகண்ட், 8 மீட்டர் per செகண்ட். அப்போ இந்த இடத்துல 8 மீட்டர் per செகண்ட் வேகத்தோடு வருவார். அப்போ இங்கே 8ல் இருக்கிறவர் இங்கே 0க்கு போய்க்கிறோம். எத்தனை எவ்வளோ தூரத்தில்? 8 மீட்டர் தூரத்தில். அப்போ பியிலேருந்து சிக்கு திரும்பவும் மேல் நோக்கி நாங்கள் இந்த முறை என்னத்தை பாவிப்போம்? எங்களுக்கு இறுதி வேகம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும். இப்போ நேரம் எல்லாம் ஆனோனும் V சமன் U சக AT பாவிக்கலாம். S சமன் எங்களுக்கு ஆர்முடுகள் தெரியாது, என்ன பிள்ளைகள் ஆர்முடுகள் எடுத்துக்கலுமோ? V சமன் U சக AT பாவிச்சால் Vயும் Uவும் தெரியும், ஆர்முடுகளும் தெரியாது, நேரமும் தெரியாது. அப்போ அது வேண்டாம். நாங்கள் பாய்ப்போம் S சமன் U சக V இன் கீழ் 2T. 4வது சமன்பாடுன்னு சொன்னேன். 8 பியிலேருந்து சிக்கு போய்க்குள்ள பிள்ளைகள் ஆரம்ப வேகம் V1 தான் நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம் 8ன்னு சொல்லி. 8 இறுதி வேகம் 0, லிஃப்ட் கடைசியாக போய் ஓய்வடையணும். இங்கே சராசரி வேகம் தர நேரம். அப்போ இதில் 8 சமன் 4T என்று வரும், T சமன் 2 செகண்ட். இது T என்றது T2. அப்போ T1 4 செகண்ட், T2 2 செகண்ட் என்றால் மொத்த நேரம் 4 சக 2 6 செகண்ட் வருது. அதாவது ஆர்முடுகளோட 4 செகண்டும் பின்னர் அமர்முடுகளோட 2 செகண்டுமாக 6 செகண்ட் போகுது. மொத்த நேரத்தை காண்க. உயர்த்தி ஆரம்பித்து 5 செகண்டின் பின் அதன் இலை அரும் எனின் அதன் பின்னர் பொருட்கள் சென்ற தூரத்தை காண்க. இப்போ பிரச்சனையை பாருங்க. 4 செகண்டில் எங்கே நிற்குது, 5 செகண்டில் எங்கே நிற்குதுன்ற பாம். 5 செகண்டில் விட்ட வேகத்தை பாம். இங்கே பாருங்க, வடிவா பாருங்க. உயர்த்தி வெளிக்கிட்டு ரைட் 16 மீட்டர், இதெல்லாம் 4 செகண்டில் நிற்குது. அப்போ 5 செகண்டில் இங்கே எங்கேயா போயிருக்கு. இந்த இடத்துல வச்சு உயர்த்திக்கு ஒரு வேகம் இருக்க போகுது, V2. ஏதோ ஒரு வேகம் இருக்கு. உயர்த்திக்கு ஒரு வேகம் இருக்குன்னா அதே வேகம் அதில் இருக்க பொருட்களுக்கும் இருக்கு. சரி, இருந்தா போல இல்லையாருதுன்னா அதுக்கப்புறம் மோட்டரோட கனெக்ஷன் இல்லா போகுது. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்டா பிள்ளைகள், அந்த பொருட்களை அந்த இடத்துல வச்சு போயிடுற வேகம்ன்றது தானே V2ஓட மேலே எரிஞ்சு விட்ட மாதிரி இருக்கு. தங்களோட வார்டில் போய் தங்களோட வார்டில் வந்து விழ போய் நினைப்பா. உயர்த்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை, உயர்த்தி தண்ட வார்டில் கலண்டு போச்சு, விளங்கு தானே. அப்போ அதுக்கு பிறகு பொருட்கள் எவ்வளோ தூரம் மேலே போகும்னு கேட்கும். அப்போ அதில் V2ஓட நிற்கிறவ இப்படி போய் இப்படி வர போயிடும். சரிதானே. முதல் நாங்கள் இதை காணணும், H1 பிறகு H2. அப்போ மொத்தமாக போன உயரம் என்றால் 16 சக H1 சக H2 உயரத்துக்கு போகும்னு சொல்லலாம். ஒன்றுண்டே பா H1 பார்க்குறேன்னா இந்த 1 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருப்பேன்றதை பார்ப்போம். அப்போ பாருங்க, அந்த B to C இயக்கத்தில், பியிலேருந்து C வரையான இயக்கத்தில் அமர்முடுகள் இருக்கு. அப்பா எவ்வளவுன்ட்டு நேரம் தெரியுமே, இல்லை 2 செகண்ட். அப்போ நாங்கள் இதெல்லாம் அமர்முடுகள் F, இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் 8, 2 செகண்ட், 4 ms-2. இதான விட்டு அமர்முடுகளை இருக்க போகுது. சரி, அப்போ T சமன் 5 செகண்ட்ல விட்ட வேகத்தை பார்த்தீங்கள் என்றால் யூஸாக ஏட்டியை பாவிச்சன் என்றால் V2 சமன் பிள்ளைகள் இந்த இடத்துல நிற்கல விட்ட வேகம் இருந்தது 8 மீட்டர் per செகண்ட். இதுக்கு இஞ்சாலான அமர்முடுகள் தொடங்குது.
அப்போ எங்களோட ஆரம்ப வேகம்ன்றது 8, அமர்முடுகல் சாய 4, 1 செகண்ட். இதில் 4 செகண்ட் 5 செகண்டில் வேகம் பண்ணால் அமர்முடுகளோட 1 செகண்ட் போன அப்புறம் தான் வேகம் தேவை எனக்கு. 1 செகண்ட் V2 4 மீட்டர்/செகண்ட். இவ்வளோ கால்குலேட் பண்ணால் சிம்பிளாக சொல்லலாம். இதில் 8 இருந்தது, அமர்முடுகள் 4ண்டா ஒவ்வொரு செகண்டும் 4 4ஆல் குறைய போகுது. அப்போ 8ல் 4 குறைஞ்சா 4 இருக்கும். அப்போ இப்போ என்ன நடக்க போகுது, இந்த இடத்துல இருந்து 4 மீட்டர்/செகண்ட் வேகத்தோட துணிக்கைகள் எறியப்படுற மாதிரி கருதலாம். இந்த H1 காணும். H1 எப்படி எடுக்க போறீங்க? H1ன்றது சராசரி வேகந்திர நேரம். சராசரி வேகம் என்றால் பாருங்க, இந்த இடத்துல வேகம் 8, இந்த இடத்துல வேகம் 4, சராசரி வேகம் 1 செகண்ட். அப்போ 12 2 6. H1 இதுக்குள்ள போன தூரம் 6 மீட்டர். இனி H2 பார்ப்போம். H2 சாதாரணமாக எறியப்பட்ட பந்து மாதிரி. எறியப்பட்ட துணிக்கு என்ன செய்யறனா V வர்க்கம் சமன் U வர்க்கம் பாவிக்கிறோம். இது எங்க பாவிக்கிறேன் இங்க பாருங்க. துணிக்கு இடங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடம் A, B, C, D. ABCD முதலே பாவிச்சினாங்களே பாருங்க. ABCD முதலே பாவிக்கிறோம். அப்போ நாங்கள் ABCD பாவிக்கலாம், வேறு எழுத்து பாவிப்போம். PQRS. இது பாவிச்சது Qவிலிருந்து R வரைக்கும். இப்போ நான் பாவிக்க போகிறது Rலேருந்து S வரைக்கும். ஏற்கனவே PQ 16 மீட்டர்னு தெரியும், இது 16 மீட்டர்னு தெரியும். இப்போ QR எடுத்தாச்சு 6 மீட்டர். RS காண்றதுக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்களோட லிஃப்ட் அறந்து போகுது. லிஃப்ட் அறந்தோடனே நடக்கும்னா துணிக்கைகள் அப்படியே நிற்காது. துணிக்கைகள் அதில் ஒரு வேகம் இருக்குது தானே, அதில் இருக்க பொருட்களுக்கு ஒரு வேகம் இருக்குல்ல மேல் நோக்கி. அப்போ அந்த வேகத்தோட மேலே போவினோம், மேலே போய்த்தான் கீழே வருவினோம். ஆக இறுதி வேகம் 0, அது உயர் புள்ளியில் நிற்க இறுதி வேகம் 0. V2ன்றது எங்களுக்கு வந்தது 4ன்னு சொல்லி 2. இனி என்ன ஆரம்பிடுகள்னா புவியீர்ப்பு ஆரம்பிடுகள். இனி அங்கே மோட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை, லிஃப்ட்டும் இல்லை. இனி தங்களோட பாட்டில் சுயாதீன இயக்கம் புவியீர்ப்பு ஆரம்பிடுகள். 10 தர H2. அப்போ H2ன்றது வருது பாருங்க, இதில் 16, அதில் 20, 0.8 மீட்டர் வருது. 0.8 மீட்டர். 4 மீட்டர்/செகண்டோட அவர் மேலே போன தூரம் 0.8 மீட்டர் வருது. ஆக மொத்த தூரம், மொத்த உயரம் 6 முடுகளோட 16 மீட்டர் போனவை, அமர்முடுகளோட 6 மீட்டர் போய்க்குள்ளான வைக்கு இலை அறந்து போனது. அதுக்கு பிறகும் 0.8 மீட்டர் பாஞ்சிருக்குது பொருட்கள். ஆக 22.8 மீட்டர் என்ற உயரம் மொத்தமாக போயிருப்பினோம். 22.8 மீட்டர் என்ற உயரம் 6 முடுகளோட போய் அமர்முடுகளோட போய் அதோட இலை அறுகுது. இலை அறுக்கைக்குள்ள பொருட்களுக்கு அப்போ வேகம் இருக்குது. அப்போ அறந்துட்டுன்னு அப்படியே நிற்க போகிறது இல்லை, இருக்கிற வேகம் காரணமாக மேலே போவினோம், மேலே போய்த்தான் வருவினோம். மொத்தமாக போன உயரம் 22.8 மீட்டர். கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள், கொஞ்சம் பெரிய கேள்விகள் பிள்ளைகள் பயப்படாமல் செய்து பார்க்கணுமா. கொஞ்சம் பெரிய கேள்விகள் தான் பாருங்க. அதன் பின்னர் பொருட்கள் சென்ற உயரம் என்றால் H2 என்பது 0.8 மீட்டர். இதில் அறந்தா பிறகு பொருட்கள் சென்ற தூரம் 0.8 மீட்டர். அடுத்தது 13வது கேள்வியை பாருங்க. நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் பந்தொன்றின் ஸ்தானத்தினை ஒவ்வொரு 1/10 செகண்டிலும் படம் பிடித்து அருகில் உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளது. இது என்ன பிள்ளைகள், இந்த பந்தொன்று இப்படி எறிகிறது, எறிஞ்சு போட்டு ஒரு கேமராவால் டக் 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 டக்குன்னு அடிக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிற கேமராஸ் இருக்குது அப்படி, சரிதானே? அப்போ அதை என்ன செய்ய மாட்டேன், டக் டக் டக்குன்னு அடிக்கும். அப்போ ஒவ்வொரு ஷாட்டும் 0.1 செகண்டில் விழுதான். 10ல் 1 செகண்டில் 0.1 செகண்ட், கையால் அடிக்கல 0.1 செகண்டில், அதாவது 1 செகண்டுக்குள்ளேயே 10 ஷாட். அப்போ அது கையால் மேனுவலாக அடிக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிற கேமராஸ் இருக்குது அப்படி. அப்படி பந்து எரிஞ்சு போட்டு அந்த கேமரா ஆன் பண்ணி விட்டோம்னா டக் 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 அடிக்கும். அது ஒவ்வொரு செகண்ட்லேயும் 10 ஷாட் அடிக்கும், ரைட்? அளவுடையில் உள்ள ஒவ்வொரு சிறிய பகுதியும் 0.1 மீட்டரை குறிக்குதான். இங்கே பாருங்க, இதில்
இது பெரிய பகுதி. இதுக்குள்ளே இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 10 சின்ன பகுதி இருக்கு. அப்போ 10.1 மீட்டராக இருக்கு. அப்போ இந்த பெரிய துண்டு வந்து 1 மீட்டரை குறிக்குது. இவ்வளோ 1 மீட்டர். அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு சிறிய துண்டும் 1 மீட்டராக குறிக்குதான். ரைட். முதலாவது படம் எடுக்கப்பட்ட போது பந்தின் வேகம் என்ன? அதுக்கு முதல் பந்து எறியப்பட்ட 3 செகண்ட் பின்னரே அது படம் பிடிக்க ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ முதலாவது படம் வந்து இந்த ஷாட் வரைக்குள்ள ஏற்கனவே 3 செகண்ட் பந்து இயங்கிட்டுது இருக்கட்டும். அதுக்கு கீழே இயங்கினதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்படி தான் எவ்வளோ எழிஞ்சு பாருங்க. பந்து இப்படி இதோட தெரிகிறோம், இப்படி வந்திருக்கு. இதில் தான் டி சமன் 3 செகண்ட் இருந்திருக்கு. இதெல்லாம் முதலாவது ஷாட் அடிச்சிருக்கிறோம். பிறகு 2வது 3வது 4வது 5வது 6வது இப்படியே விழுந்திருக்கு ஷாட்ஸ். சரி, ஆனால் மேலே போகிற இயக்கத்துக்கு மட்டும்தான் செய்திருக்கிறோம். பாருங்க, கீழே வாரதுக்கு இல்லை, மேலே போகிறதுக்கு மட்டும்தான் செய்திருக்கிறோம். சரி, எங்கப்பா? அப்போ நான் இந்த இடத்துல வேகம் யூ கொண்டு வைப்பேன். இப்போதைக்கு வேற டி சமன் 0 எடுப்போம். ஆனால் விளங்கிக் கொள்ளுங்க, அதுக்கு முதலே 3 செகண்ட் இயங்கி இருக்கிறேன். ஆனால் பரவாயில்லை, நான் இதிலேருந்து தான் எங்களுக்கு படம் இருக்கிறபடியால் நான் இதிலிருந்தே எங்களை ஆரம்பம் இருக்கிற மாதிரி கருதி கொள்வோம். அப்போ அதில் யூ. முதலாவது படம் எடுக்கப்பட்ட போது பந்தின் வேகம் என்ன? இதுக்கு பிள்ளைகள் எங்களுடைய இயக்க சமன்பாடுகள் தான் பாவிக்க போகிறோம். இயக்க சமன்பாடுகள் பாவிக்கும் போது விளங்கிக் கொள்ளுவோம். இங்கே பாருங்க, மொத்தமே இப்போ இதில் இருந்து இதுக்கு வரைக்குள்ள 1 செகண்ட் போயிடும். 2வது ஷாட், இதுக்கு பிறகு முதலாவது ஷாட், 2வது ஷாட், 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு பிறகு 10 ஷாட் வந்திருக்கு. அப்போ இது டி சமன் 0 வச்சனென்றால் இது டி சமன் 1 செகண்ட்ல. ஒவ்வொரு ஷாட்டும் 1 செகண்ட்ல இல்லை வந்திருக்கு ஒவ்வொரு படமும். ரைட். அப்போ இது வெறும் டி சமன் 2 செகண்ட்ல. அப்படியே எண்ணிக்கொண்டு போனீங்கன்னா கடைசி வெறும் டி சமன் 1 செகண்ட்ல 10வது ஷாட் இல்லையா? அப்போ எல்லாமாக 1 செகண்ட்ன்றது கவர் பண்ணப்பட்டிருக்கு இதுக்குள்ள. இந்த 1 செகண்டுக்குள்ள போன தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதில் நின்றுருக்கார், அப்புறம் இங்கே போயிருக்கார். 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர் 5 மீட்டர். இந்த 1 செகண்ட்ல அவர் போன தூரம் 5 மீட்டர். அப்போ பாருங்க, நான் சமன்பாடுகள் எழுதுறேன். சமன்பாடுகள் எழுதுவோம். மேல் நோக்கி எஸ் சமன் யூடி சக அரைஏடி வர்க்கத்தை பாவிப்போம். 5 மீட்டர் போயிருக்கிறார். ஆரம்ப வேகம் தெரியாது, யூ. ஆரம்ப வேகம் நான் எடுக்கிறது இதில் இருக்கிற வேகம். 1 செகண்டுக்கு தான் மொத்தமாக நாங்கள் படம் பிடிச்சிருக்கிறோம். அரை ஆர்முடுகள் பிள்ளைகள் ஆர்முடுகள் காண்றதுக்கு தான் இந்த பரிசோதனையை செய்கிறோம். அப்போ இதுக்குள்ள ஒன்றே ஜி என்று போடக்கூடாது. இந்த பரிசோதனை செய்கிறதே ஆர்முடுகள் காண்றதுக்கு தான். அப்போ நாங்கள் ஏ என்று போட்டுக்கொள்வோம். ஆர்முடுகள் தெரியாது. 1 வர்க்கம் குறுக்கே பெருக்கினால் 10 சமன் 2 யூ சக ஏ. முதலாவது சமன்பாடு. இப்போ என்ன செய்யணும்னா முழு தூரத்தையும் எடுத்து இங்கேருந்து இங்கே போன முழு நேரத்தையும் முழு தூரத்தையும் எடுத்து ஒரு சமன்பாடு போடணும். இனி என்ன செய்வோம்னா ஏதாவது 2 புள்ளியை மட்டும் எடுத்துக்கொண்டு போடுவோம். ரைட். இது எடுத்துக்கொண்டு போடுவோம். பாருங்க, இதுலேருந்து இங்கே வரைக்கும் வேண்டா 9 விட ஒரு கொஞ்சம் கூட 10 விட குறைவு. அப்போ இது 9 எடுக்கலாம். 9.5 கட்டங்கள் தாண்டி இருக்கிறார். 9.5 கட்டங்கள் என்றால் ஒரு கட்டம் 1 மீட்டர் இல்லோ 0.95 மீட்டர் போயிருக்கிறார். இந்த துண்டுலேருந்து இந்த துண்டுக்கு, அதாவது முதலாவது போட்டோவிலேருந்து 2வது போட்டோக்குள்ள 0.95 மீட்டர் மேலே போயிருக்கிறார். 0.95 பாருங்க, 9வது மேலே இருக்கு புள்ளிகள், 10வது கீழே இருக்கு இந்த புள்ளி. அப்போ நாங்கள் எழுதுவோம் அடுத்த சமன்பாடு 0.95 சமன், அதுக்கும் அதே ஆரம்ப வேகம் தானே யூ தர, அது இதுலேருந்து இதுலேருந்தா 1 செகண்ட் 1 அரை ஏ 1 வர்க்கம். ஒரு 100 இருக்கும். 95 சமன் 10 யூ சக 100 பிரிக்கும். இது போயிடும் 0.0 உண்டല്ലോ 7 2 பெருக்கி விடுங்க. 190 சமன் 20 யூ சக. இப்போ எங்களுக்கு ஆரம்ப வேகம் தானே இதுவே 2 உண்டு. 110ல் 90 190ல் 10 போனால் 180, 20 யூவில் 2 யூ போனால் 18 யூ.
விளங்கிச்சதோ? அப்போ முதலாவது படம் எடுக்கக்குள்ள அவருக்கு என்ன வேகம் இருக்குன்னு கேட்டால் 10 மீட்டர் per செகண்ட் வேகம் இருக்குன்னு சொல்லலாம். 10 மீட்டர் per செகண்ட். அடுத்தது இப்பரிசோதனைக்கு அமைய கிடைக்கப்பெறும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்ன? புவியீர்ப்பு ஆர்முடுகள்னா எங்களுக்கு ஏதுவை ஏதுவைன்னா இவரை கொண்டே பிரதிகிறதான பிள்ளைகள் ஒன்றில் ஒன்றே பிரதிருங்குவோம். 10 சமன் 2 யூக்கும் 10 வந்துட்டது விட. அப்போ இந்த 25 கழிச்சால் 10 ms - 2 வரும். எதிர்பார்த்ததான பிள்ளைகள் 9.8 உண்டு. அதனால 10 வரணும். 10 வந்திருக்கு எங்களுக்கு. 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். பந்து எறியப்பட்ட வேகம் என்ன? அதாவது 3 செகண்டுக்கு முதல் அவருக்கு இருந்த வேகம். அப்ப இப்ப பாருங்க, t சமன் 3 அவட்ட வேகம் 10 மீட்டர் per செகண்ட். t சமன் 0 எனக்கு தெரியாது. இப்ப u நோட் வெப்பம் இதை ஆர் முழுவதும் கண்டுட்டோம் 10. நாங்கள் மேல் நோக்கி v சமன் u சக at பாவிப்போம். v 10 ஆரம்ப வேகம் தெரியாது 3 40 மீட்டர் per செகண்ட் என்ற வேகத்தோடு அறியப்பட்டிருக்கணும். என்ன 40. அடுத்தது எவ்வளவு நேரத்துக்கு இவ்வரைபடம் வரையப்பட்டுள்ளது? அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். பாருங்க, இந்த வரைபடம் t சமன் இதில் சைபர்னு எடுத்துருந்தா இதில் 1 செகண்ட் 10 பகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியும் தசம் 1 செகண்ட் அப்புறம் எடுக்கப்பட்டது. 10 தர தசம் 1 என்றால் 1 செகண்ட். மொத்தமாக 1 செகண்டுக்கு எடுக்கப்பட்ட படம் இது. பந்து அடைந்த அதி உயர் உயரம் என்ன? அப்ப அதி உயர் உயரம் என்றா பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு இது விளங்குது 5 மீட்டர் உண்டு. இதுக்கு கீழே எவ்வளவு மீட்டர் இருந்தா கண்டமெண்டா சரி, அதை கண்டு இந்த 5 மீட்டரோட கூட்டணும்னா சரி. அதைத்தான் இங்க போட போறோம். எச்சண்ட் இந்த எச்சை காணும். நிறைய சமன்பாடு பாவிக்கலாம். நாங்கள் s சமன் ut பாவிக்கலாம். u 100 தானே. இப்ப ஆரம்ப வேகம் 40 உண்டு. 3 செகண்ட் 10 3 வர்க்கம். அப்போ 120 92 45 75 மீட்டர் வருது. இந்த எச் இதுக்கு பிறகுதான் நாங்கள் படம் பிடிச்சாங்க. படத்தில் 5 மீட்டர் வந்திருக்கு. அப்போ அதி உயர் உயரம் இந்த 75 மீட்டரோட படத்தில் காட்டப்பட்டுள்ள 5 மீட்டர் எக்ஸ்ட்ராவாக போயிருக்கிறோம். எல்லாமாக 80 மீட்டர். எல்லாமாக 80 மீட்டர் மேலே போயிருக்கிறோம். அடுத்தது இறுதி புள்ளியில் உள்ள வேகம் என்ன? இறுதி புள்ளியில் இருக்க வேகம் என்ன அப்படி எங்களுக்கு தெரியும். இறுதி புள்ளின்றது இங்கே அதிக ஒரு புள்ளியில் வேகம் சாய்வரன்னு எங்களுக்கு தெரியும். ரைட்? அப்போ நேரடியாக வேகம் சாய்வரன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, வேகம் சாய்வர். மேலும் ஒரு செகண்டுக்கு இப்பரிசோதனை தொடர்ந்து செய்யப்படின் அளவடையில் எவ்வாறான புள்ளிகள் கிடைக்கும்? நான் முதலில் சொல்லி தந்த நான் இது ஒரு சமச்சீரான விரைவாத்தான் வெறுமன். அப்போ கடைசி தசமுறை செகண்ட்ல போன தூரமும் திரும்பி விரைக்குள்ள முதலாவது தசமுறை செகண்ட்ல வந்த தூரமும் சமனாக இருக்கும். பாருங்க, இவர் இதில் இருந்துட்டு திரும்பி விளைக்குள்ள இதே புள்ளியில தான் 1 செகண்டுக்கு அப்புறம் இருப்பார். இதே புள்ளியில தான் அடுத்த ஒரு தசமுறை செகண்டுக்கு அப்புறம் இருப்பார். இப்படியே இதே மாதிரி தான் புள்ளிகள் எங்களுக்கு புள்ளிகள் எல்லாம் வரும். திரும்பி வாரதுக்கு இருந்தாலும் சமச்சீரான இயக்கம்னு சொன்னான். மேலே போய்களை வார அதே மாதிரி தான் கீழே வரைக்கும் மற்ற புள்ளிகள் வேகங்கள் எல்லாம் வரப்போகுது. விளங்கிச்சதோ? அப்போ இதைத்தான் நாங்கள் சொன்னாங்க சமச்சீர். பாருங்க, இதே புள்ளிகள் மீண்டும் கிடைக்கும். அப்போ இன்னொரு 1 செகண்டுக்கு, அதாவது மேலே போகிற 1 செகண்டுக்கு எடுத்த மாதிரி கீழே வார 1 செகண்டுக்கு எடுத்தோம் என்றால் இதே புள்ளிகள் எங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ரைட்? இப்போ அது ஒரு பரிசோதனை சம்பந்தமான கேள்வி புள்ளிகள். ஸ்ட்ரக்சரில் கூட வரக்கூடிய கேள்வி படிவாக விளங்கி படித்து கொள்ளுங்க. அடுத்தது கல் ஒன்று பாலத்திலிருந்து நிலக்குத்தாக 10 மீட்டர் per செகண்ட் வீசப்படும். நிலக்குத்தாக மேல் நோக்கியா, நிலக்குத்தாக மேல் நோக்கி 10 மீட்டர் per செகண்ட். பாலமானது ஆற்றிற்கு 15 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அப்போ பாருங்க, இப்படியான ஒரு வேலை. இது 15 மீட்டர். இதிலிருந்து ஒரு கல் ஒன்று எறியல். கல் மேலே எறியப்பட்டது 10 மீட்டர் per செகண்டோட.
இப்பாலமானது ஆட்டுக்கு 15 மீட்டர் உயரத்தில் உள்ளது. கல் ஆற்றை அடிக்கும் கதி. அப்போ இதில் அடிக்கிற கதியை கேட்கணும் வி. நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ எப்படியும் போடலாம். கீழ் நோக்கி போடுவோம். வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சமன் 2s. வி வர்க்கம் சமன் ஆரம்ப வேகம் 10 வர்க்கம். கீழ் நோக்கி போறபடியா மேல் நோக்கி சாய 10 வரும். ஆனால் கவலை இல்லை, வர்க்கம் எடுக்க சாய போயிடும். கீழ் நோக்கிய பாவிக்கிறபடியா ஆர்முடுகள் சக எண்டே வரும் 15. இப்போ இது 100, அது 150, 300 ஏன்னா 30, 300. அப்போ 400 வரப்போகுது. விஎன் எடுத்தால் சக அல்லது சாய வரும். கதி என்று கேட்டிருக்கபடியால் நாங்கள் நேரடியாக சக சாய விட்டுட்டு பெருமனை மட்டும் சொல்லலாம். ஏன்னா கதி என்றபடியாக கதிக்கு திசை இல்லை. கதி ஒரு எண்ணிக்கணியம். வேகம் என்று கேட்டால் தான் அதுக்கு திசையில் சொல்லுவோம். கதி என்னபடியாக திசையை பற்றி அவசியம் இல்லை. நேரடியாக 20 மீட்டர் per செகண்ட் சொல்லலாம். 10 மீட்டர் per செகண்டுடன் கீழ் நோக்கி வீசப்பட்டிருந்தால் அது ஆட்டி அடிக்கும் கதி என்ன? கீழ் நோக்கி வீசப்பட்டிருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இதில் சயக்கு பதிலாக சக என்று வரும். இருந்தாலும் வர்க்கம் எடுக்கல அதுவும் சக 100, இதுவும் சக 100 தான். ஆக எங்களுக்கு வித்தியாசமே இல்லை. இதே விடதான் வரும். அதுக்கு என்ன காரணம்ன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. இங்கே பாருங்க, இவரை 10ஓட மேலே எறிஞ்சிருந்தால் இவர் திரும்பி வரைக்கும் இந்த புள்ளியில 10ஓட கலந்திருப்பார். விளங்குது தானே? அப்போ இவர் 10ஓட மேல் நோக்கி எறிஞ்சு போட்டு அவர் இங்கே வந்து அடிக்கிறதும், மேலே எறியாமல் கீழே 10ஓடு எறிஞ்சிருந்தாலும் ஒன்று தான் பிள்ளைகள். நான் மேலே எறிஞ்சாலும் திரும்ப இந்த இடத்துக்கு வரைக்குள்ள அவர் கீழ் நோக்கி 10ஓடு வருவார். சமச்சீரான இயக்கம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரைட். எங்கே வித்தியாசம் வரும்னா நேரம் வித்தியாசம் வரும். கீழ் நோக்கி எறிஞ்ச மாட்டா டக்குன்னு வந்து அடிச்சிருவார். மேல் நோக்கி எறிஞ்ச மாட்டா கூட நேரத்துக்கு பிறகு வந்து அடிப்பார். அப்போ நேரம் தான் வித்தியாசமாக இருக்குமே ஒழிய வந்து அடிக்கிற கதியில் ஒரு வித்தியாசமும் வராது. அப்போ நாங்கள் பி பாட்டுக்கு எழுதலாம். அதுக்கும் அதே 20 மீட்டர் per செகண்ட் வந்து சேருவார். ரைட். அதே 20 மீட்டர் per செகண்ட் வந்து சேருவார். விளங்கிச்சோ? அடுத்தது நிலத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து நிலக்குத்தாக மேல் நோக்கி 60 மீட்டர் per செகண்ட் வேகத்தில் ஒரு துணிக்கு எறியப்பட்டது. அது எறியப்படும் அதே கணத்தில் எறியும் புள்ளிக்கு நேர் மேலே 120 மீட்டர் உயரத்தில் உள்ள இன்னுமொரு துணிக்கு ஓய்விலிருந்து விளையாடப்படுகிறது. இரு துணிக்குகளும் எப்போது எங்கே சந்திக்கும்? இது மாதிரி முதல் முறை கேள்வி நாங்கள். இவர் 60 மேலே போறார். அதே கணத்தில் இன்னொரு ஆளை கீழே விழ விடுறோம். மொத்த உயரம் 120 மீட்டரா. இப்போ நாங்கள் வைப்போம் 2 பேரும் அறிவுடையக்குள்ள இவர் போன உயரம் எச்சண்டு வைப்போம். அப்போ இவர் போன உயரம் 120 சாய எச்சண்டு வரும். இவர் விழுந்த உயரம். துணைக்கேள பேர் வைப்போம் ஏ பி. ஏக்கு மேல் நோக்கி எஸ் சமன் யூடி. இது நான் முதல்ல முழங்கப்படுத்தினான். ஏன் இந்த சமன்பாடு எடுக்கணும் எல்லாம் முழங்கப்படுத்தினான். எச் சமன் 60t 5t வர்க்கம். ஏன் 5 அரை ஜி என்னைக்குள்ள ஜிக்கு 10 போட்டால் 5. இனி பிக்கு இதே சமன்பாட்டை கீழ் நோக்கி பாவிச்சோம் என்றால் அவர் வந்திருக்கிறார் 120 சாய் எச். ஆரம்ப வேகம் சாய்வர் அவருக்கு சக 5t வர்க்கம் உண்டு. ஏன்னா கீழ் நோக்கி இயங்குறார். கீழ் நோக்கி தான் ஆரம்புகள் இருக்கு. சக 5 2 பேர். ரைட். ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுவோம். கூட்டினால் எச்சும் எச்சும் ஓடி போயிடும். 5t வர்க்கம் 5t வர்க்கம் இல்லாமல் போயிடும். டி சமன் 2 செகண்ட் வருது. டி சமன் 2 செகண்ட். எப்போது எங்கே சந்திக்க முடியாது? இந்த எச்ச காண வேண்டியது. எச்ச கண்டு விடுவோம். முதலாவது போடுவோம். எச் சமன் 62. அப்போ இது 120 20 100 மீட்டர். விளங்கிச்சதோ? அப்போ அந்த 2 செகண்டில் கீழே எறியப்பட்டவர் 100 மீட்டர் போயிருப்பார். மேலேந்து விழுறவர் 20 மீட்டர் வந்திருப்பார். 2 பேரும் நடுவில் சந்திப்பார். அப்போ கீழே இருந்து 100 மீட்டர் உயரத்தில் இவர்கள் சந்திப்பார்கள். ஏற்கனவே முதலே செய்த கேள்வி மாதிரியான இன்னும் ஒரு கேள்வி. உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 20 மீட்டர் per செகண்ட் வேகத்தோடு துணிக்கு எறியப்பட்டது. அது 5வது செகண்டில் விழுந்த தூரம். கவனம், 5 செகண்டில் விழுந்த தூரம் இல்லை, 5வது செகண்டில் விழுந்த தூரத்திற்கும் 8வது செகண்டில் விழுந்த தூரத்துக்கும் உள்ள விகிதத்தை காண்க. பாப்போம். 20 மீட்டர் per செகண்ட்ல எறியப்படுதான். இது டி சமன் சாய்வரில். நான் சும்மா டி சமன் டி என்றதில் ஒரு அடுப்போம்.
இந்த உயரத்தை h என்று எடுப்போம். இப்போ பாருங்க, கீழ் நோக்கி s சமன் ut பாவிச்சன் என்றால் h சமன் 20t சக 5t வர்க்கம். சரி, அப்ப 5வது செகண்ட்ல விழுந்த தூரம் என்றா பிள்ளைகள் 5 செகண்ட்ல விழுந்த மொத்த தூரத்தை எடுக்கிறது, 4 செகண்ட்ல விழுந்த மொத்த தூரத்தை எடுக்கிறது, கழிச்சா அந்த வித்தியாசம் 5வது செகண்ட்ல விழுந்த தூரமா இருக்கும். 5 செகண்ட் 4 செகண்ட் வித்தியாசம். அப்போ அதே இருக்கும் எடுப்போம். டி சமன் 5 போடுவோம். போட்டோம்னால் h வரும். இதில் 5 போட்டால் 100, இதில் 5 25 125 225 மீட்டர் என்று வரும். இனி டி சமன் 4 செகண்ட்ல வா. டி சமன் 4 80 2 16 80 160 மீட்டர் என்று வரும். அப்போ எங்களுக்கு h 5 போகிறோம். 5வது செகண்ட்ல வந்த தூரம் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே பிள்ளைகள். 225 160 கழிச்சம் என்றால் 65 மீட்டர் என்று வருது. 5வது செகண்டில் விழுந்த தூரம். அடுத்த கேட்குற 8வது செகண்டில் விழுந்த தூரம். 8 செகண்ட்ல இருக்கிற மொத்த தூரம் 7 செகண்ட்ல விழுந்த மொத்த தூரம் வித்தியாசம். h சமன் 8 பாவிச்சம் என்றால் 160, இதில் 8 64 320 480 மீட்டர். 7 செகண்ட்ல மொத்த தூரம் 140, 7 49 245 385. அப்போ 8வது செகண்ட்ல போன தூரம் என்றால் இந்த வித்தியாசம் 480 385 95 மீட்டர் என்று வரும். இப்போ கேள்வி இது ரெண்டு கூடப்பட்ட விகிதம் 5வது செகண்டில் போன தூரம் 8வது செகண்டில் போன தூரம் 65/95. 5ஆல் சுருக்கினம் என்றால் I1 5 I3 15 I1 5 I9 45 13/19 13/19 என்று வரும். ரைட், சிம்பிள். அப்போ இதில் ஒரு விஷயம் விளங்குங்க, எண்ணாவது செகண்ட் அந்த குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ல சென்ற தூரம் என்றால், இப்போ 10வது செகண்ட் என்றால் 10 செகண்ட்ல போன முழு தூரத்தையும் எடுக்கணும், 9 செகண்ட்ல போன முழு தூரத்தையும் எடுக்கணும், கழிச்சு போட்டு 10வது செகண்ட்ல இருக்க தூரத்தை காணலாம். அடுத்தது, உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு துணிக்கையானது விளையாடப்படுகின்றது. அது தனது இறுதி செகண்டில் 36/11 பங்கை விழுகின்றது. துணிக்கை விளையாடுத்த நேரத்தையும் விழுந்த தூரத்தையும் காணும். கவனமா செய்யணும். இங்க பாருங்க, இதிலிருந்து ஓய்விலிருந்து விளையாடப்படுறதுன்னா ஓய்விலிருந்து வருது. இங்கதான் கடைசியா வர மொத்த உயரத்தை எச்சென்று வச்சம் என்றால் இவர் இந்த கடைசி செகண்டுக்குள்ள 11 H/36 பகுதியை விழுறாராம். ரைட், அப்ப இதுல இங்க பாருங்க, மொத்த நேரம் கேபிட்டல் டி என்று எடுத்தா இதுல டி சாய் 1 செகண்ட் வரும். இப்ப பாவிப்போம், இது டி சமன் 0 டி சமன் 0 இருந்து டி சமன் டி வரைக்கும் எஸ் சமன் யூடி சக அரை ஏடி வர்க்கத்தை பாவிப்போம். விழுந்த மொத்த தூரம் h, ஆரம்ப வேகம் 0, அரை தர 10 தர டி வர்க்கம். கீழ் நோக்கிய பாவிக்கிறபடியால் 10 சகவாக இருக்கு. h சமன் 5 டி வர்க்கம் என்று வரும் முதலாவது சமன்பாடு. இனி இங்கே பாவிக்கல, இங்கே பாவிக்கிறோம்னா எனக்கு முதலாவது ஆரம்ப வேகம் தெரியாது. அப்ப திரும்பவும் இங்கே இருந்து இந்த புள்ளி வரைக்கும் பாவிப்போம். டி சமன் 0 இருந்து டி சமன் டி சாய் 1 வரைக்கும். விழுந்த தூரம்னா இங்க பாருங்க, இது 36/11 h என்றால் இவ்வளவு வரணும் உங்களுக்கு. ஹ்ல இருந்து அதை கழிக்கணும். அது வெறும் 25/36 h. 25/36 h. அப்ப 25/36 h. அதுக்கும் இதுல 0 வரும். ஆரம்ப வேகம் 0 தானே. டி சாய் 1 வர்க்கம். டி சாய் 1 வர்க்கம்.
അപ്പോൾ ഇതിൽ വരും 25 h സമൻ 25 ഇല്ല 25 36 25 h സമൻ 5 മടങ്ങ് ടി സായ ஒன்றின் வர்க்கம் வரும் ரெண்டாவது. இப்போ உண்டை பிரிப்போம் எச்ச இல்லாம பண்ணி நேரத்தை காண்போம். ஏன்னா நேரம் தான் முதல் கேட்டிருக்கார். 1/2 பிரிச்சால் எச்சும் எச்சும் வெட்டுப்பட்டு போம். 1/2 25 36 அங்கால வரும் டி வர்க்கத்தின் கீழ் டி சாய 1 வர்க்கம். சுருக்குவோம். இந்த 36 மேல போகும். 36 டி சாய 1 வர்க்கம் 25 டி வர்க்கம் எல்லாம் வர்க்கமா இருக்கும். 36 6 வர்க்கம் 25 5 வர்க்கம் ஒரு ஏரியா வர்க்கம் மூலத்தை எடுத்து விடுவோம். 6 டி சாய 1 கவனமா இருக்கணும். வர்க்கம் மூலம் கேட்க சக அல்லது சாய போறணும் 5 டி. அப்ப இப்ப நீ என்ன செய்யறது? சகவை எடுத்து சுருக்கி பார்க்கணும், சாயவை எடுத்து தனியா சுருக்கி பார்க்கணும். இல்ல சகவை எடுத்து சுருக்கினால் 6 டி சாய 1 5 டி 6 டி சாய 6 5 டி 5 டி இங்கே கழிச்சா டி இந்த 6 அங்கே 1 6 அதொரு விட. சாயவை எடுத்தால் 6 டி சாய 1 சாய 5 டி அந்த 5 டி இங்கே வந்தால் 11 டி சாய 6 அங்கே சக 6 டி சமன் 6 11 பொருத்தம் இல்லை. என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். கடைசி ஒரு செகண்ட்ல விழுந்தேன்னு சொல்லி ஒரு தூரம் தாரு. அப்போ எங்களை மொத்தமாக விழுந்த நேரம் ஒரு செகண்ட் பார்க்க கூடவே இருக்கும். கடைசி ஒரு செகண்ட் சொல்லி ஒரு ஒரு அமௌண்ட் தரப்பட்டிருக்கല്ലോ 36 11 h கடைசி ஒரு செகண்ட்ல விழுந்தேண்டு. ஆக இவர் ஒரு செகண்ட் பார்க்க குறைஞ்ச நேரமா இருக்கல இருந்தாப்புல. ஆக இது சாத்தியம் இல்லை. இது சாத்தியம் இல்லை. ஒரு செகண்ட் பார்க்க சின்னனாக இருப்பதனால் சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை. ஆக விடயங்களுக்கு டி சமன் 6 செகண்ட் மட்டும்தான். விழுந்த தூரம் கேட்டவர் எங்க முதலாவது சமன்பாடு இருக்குது. h சமன் 5 டி வர்க்கம் உண்டு. டி வர்க்கம் உண்டு 6 வர்க்கம் எல்லாமாக 180 மீட்டர் விழுந்திருக்கு. எல்லாமாக 180 மீட்டர் விழுந்திருக்கு. விளங்குச்சதோ? சிம்பிள். அடுத்தது 320 மீட்டர் உயரமான கோபுரம் ஒன்றின் உச்சியிலிருந்து ஒரு கல்லானது ஓய்விலிருந்து விளையாடப்பட்டது. கல் நிலத்தை அடிக்கும் ஒலி கல்லை விட்டவருக்கு எவ்வளவு நேரத்தின் பின் கேட்கும்? இங்கே பாருங்க பிரச்சனையே. சரி, இது 320 மீட்டர். இதுல இருந்து கல்லை விழவிட்டா இந்த கல் முதல்ல வந்து அடிக்கணும். இதுல அப்ப முந்த வந்து அடிக்கிறக்கூடிய நேரத்தை எடுக்கணும். அடிச்சா பிறகு ஒலி வலிக்கிட்டு திரும்பி போகும். ஒலி இங்கே இங்கே ஊறகளுக்கு நேரத்தை பார்க்கும். அப்ப முதல் கல் அடிக்கிறதுக்கு நேரத்தை பார்க்கும். டி சமன் 0 டி சமன் டி என்றால் கீழ் நோக்கி எஸ் சமன் யூ டி சக அரே டி வர்க்கத்தை பாவிப்போம். விழுந்த தூரம் 320 மீட்டர். ஆரம்ப வேகம் 0 அரை தர 10 தர டி வர்க்கம் 5 64 டி சமன் 8 செகண்ட் வரும். இதுல சக இல்ல சாய போடுறது இல்லை. டி என்றது நேரம் சாயவில் வரையலாது. சாயவில் வரையலான சக மட்டும் போடுவீங்க 8 செகண்ட். சரி, 8 செகண்ட்ல கல் வந்து அடிக்கும். அடிச்சாலும் சத்தம் வலிக்கணுமல்லோ. சத்தம் இங்கே போறதுக்கு பாருங்க, அது வேற ஆளர்ல இருக்கிற சத்தம் இங்கே ஒலி போகுது. எவ்வளவு தூரம் போகுது? 320 மீட்டர். ஒலிக்கு 600 ஒன்றும் இல்லை. ஒலி மாறாவேகத்தில் பயணிக்குது. எது மாறாவேகம்? 320 மீட்டர் பெர் செகண்ட். போக வேண்டிய தூரமும் 320 மீட்டர். அப்ப ஒலிக்கு எடுக்கிற நேரம், ஒலி எடுக்கும் நேரம் 320 மீட்டரை 320 மீட்டர் பெர் செகண்ட்ல போறேன்டால் 1 செகண்ட் எடுக்கும். பிரிச்சு காட்டணும் கூட இல்லை, பார்க்க வழங்கணும். 320 மீட்டரை 320 மீட்டர் பெர் செகண்ட்ல போறேன்டால் 1 செகண்ட் எடுக்கும். ஆக மொத்த நேரம் கல் எறிஞ்சா பிறகு இல்லை, கல்லை விட்டா பிறகு அவருக்கு தான் விட்ட கல்லின் சத்தம் கேட்கறதுக்கு எடுக்கும் நேரம் 8 செகண்ட். கல்லு போய் அடிக்கிறதுக்கு, அடிச்ச சத்தம் மேல வாரதுக்கு 1 செகண்ட், 9 செகண்ட். 9 செகண்ட். விளங்கிச்சதோ? சிம்பிள். அடுத்தது நிலைக்குத்தான 60 மீட்டர் பெர் செகண்ட் சீரான கதியுடன்
மேலெழுந்து கொண்டிருக்கும் உலங்குவான் உறுதி ஒன்றிலிருந்து ஒரு பாசல் விளவிடப்படுகின்றது. பாசல் ஒரு பொதி. பாசல் விளவிடப்பட்ட போது ஊர்தி நிலத்திலிருந்து 425 மீட்டர் உயரத்தில் இருந்தது. பாருங்க, நிலத்திலிருந்து 425 மீட்டர் உயரத்தில் வச்சு ஒரு பாசல். உலங்கு வானூர்திக்கு மேல் நோக்கி வேகம் இருந்ததல்லோ, அப்ப அந்த பொதிக்கும் அந்த பாசலுக்கும் அதே வேகம் இருந்திருக்கும். அதை விளங்கணும். லிப்டில் ஒரு கணக்கு செய்து நான் கொஞ்சத்துக்கு முதல் லிஃப்ட் மேலே போய் கொண்டிருக்க ஒரு வேகத்தோடு இருந்தாப்புல லிஃப்ட் அறுது என்றால் லிஃப்ட்ல இருந்த பொருட்களுக்கும் அதே வேகம் அந்த கணத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு லிஃப்ட் அருந்தாப்புறம் என்ன நடக்கும்னா சுயாதீன இயக்கமாக போகும். இங்கேயும் அதே மாதிரி தான். உலங்குவான ஒரு ஹெலிகாப்டர் மேலே இழுத்துக்கொண்டு போகுது. ஒரு இடத்த விடைக்குள்ள ஹெலிகாப்டருக்கு கடைசியாக என்ன வேகம் இருந்தோ அதே வேகத்தில் இந்த துணிக்கு விடப்படும். விட்டா பிறகு அவருக்கு பிறகு சுயாதீன இயக்கமாக வரும். புவியீர்ப்புங்களான சுயாதீன இயக்கம். ரைட். அப்போ என்ன வேகம் இது? 60. அப்போ இவர் என்ன செய்வார்னா மேலே போய் கீழே வருவார். பாசல் நிலத்தை வந்தடையும் நேரம் கீழ் நோக்கி பாய்ப்போம். எஸ்எம்என் யூடி ம் 425 மீட்டர் வாரர். யூ மேல் நோக்கி இருக்கு 60. அப்போ 60 போடுவோம். 5 டி வர்க்கம் என்ன அரை ஏண்டா அரை தர 10 5 5ஆல் விட்டுவோம். எல்லாத்தையும் வாங்கிடுவோம். டி வர்க்கம் 12 டி. இது 5ஆல் விட்டுனா 85 2 வரும் என்ன. ரைட். அப்போ 85 என்றால் பாருங்க காரணி வருது 425 மீட்டர் 60 டி 5 டி வர்க்கம் I 17 என்ன. அப்போ டி 17 டி 5 சரிதானே ஒழியல். அப்போ டி 17 சைவர் ஆகணும் அல்லது டி 5 சைவர் ஆகணும். இது சாத்தியம் இல்லை. டி பெருது 0 சாத்தியம் இல்லை. ஏன்னா இதில் இது சைவர் ஆகணும்னா டி 5 ஆகணும். சாத்தியம் இல்லை. ஆக டி 17 செகண்ட் என்பது சரியான விடையாக இருக்கும். முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, பாசல் நிலத்தை அடிக்கும் பொழுது ஊர்தியின் உயரம் என்ன? அப்போ ஊர்தியின் உயரம் என்றால் ஊர்தி அதே வேகத்தோடய போய்கொண்டிருக்கு. அப்போ இந்த 17 செகண்டுக்கும் ஊர்தி அப்படியே மேலே போய்கொண்டு வந்திருக்கும் என்ன. ஹார்மோன் வேலை பற்றி ஒன்று சொல்ல அப்படியா சீராகதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் எடுப்போம் ஊர்தியின் உயரம் வடிவா கவனிங்க. ஊர்தி ஏற்கனவே 425 மீட்டருக்கு மேலே நின்றுது. அதுக்கு பிறகு 17 செகண்டுக்கு 60 மீட்டர் per செகண்ட் வேகத்தோட மேலே ஏறிக்கொண்டிருக்கு. ஒவ்வொரு செகண்டும் 60 மீட்டர் 60 மீட்டர் 60 மீட்டர் ஏறுது. 17 செகண்டுக்கு மேலே ஏறி இருக்கு. மேன் இவர் வந்து அடிக்க 17 செகண்ட். ஆக 425 சக 6 42 4 10 சைவர் போட்டாச்சு. 6 42 4 10 1020. அப்போ 1445 மீட்டருக்கு மேலே அவர் நிற்பார். 1445 மீட்டருக்கு மேலே அவர் நிற்பார். இந்த துண்டு வந்து விளையக்குள்ள இந்த பாசல் வந்த கீழே விளையக்குள்ள அவர் ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் மேலே போயிட்டார். 1.5 கிலோமீட்டர். பாசல் இயங்கிய முழு தூரம் வேட்டை காண்க. பாசல் இயங்கின முழு தூரம் என்றா பிள்ளைகள் முதல் அடைஞ்ச அதிக உயரத்தை காணும். அதை கண்டமண்டா மிச்சத்தை காணலாம். எங்கப்பா இங்கே பாருங்க. இவ்வளவுத்தையும் நாங்கள் H என்று வைப்போம் என்ன. இவ்வளவுத்தையும் H. மேல் நோக்கி பாவிப்போம். எப்போதுமே அதி உயரம் காண்றதுக்கு சுகமான சமன்பாடு இதுவாக தான் இருக்கு. இறுதி வேகம் சைவர். அந்த புள்ளிக்கு போய் சைவர். ஆரம்பம் 60 வர்க்கம் 10 H. அப்போ H வரும் 60 60 20 3 180 மீட்டர். அப்போ இயங்கின மொத்த தூரம் என்றால் பாசல் இயங்கிய மொத்த தூரம் என்றால் 180 மீட்டர் மேலே போவார். 180 மீட்டர் கீழே வருவார். வந்தோடனே இந்த புள்ளிக்கு வந்து சேருவார். பிறகு ஒரு 425 மீட்டர் கீழே விழணும். 425 180 மேலே 180 கீழே மேலும் ஒரு 425 கீழே.
இது 360, 785 மீட்டர். 785 மீட்டர் என்பது சரியான விடையாக இருக்கு. விளங்கியதோ? ரைட். இப்ப புவியீர்ப்பின் கீழ் நிலைக்குத்தான சுயாதீன இயக்கம் என்றதுல உங்களுக்கு கணக்குகள் செய்து தள்ளி விட்டுருக்கேன். ரைட். நல்ல வடிவ தியரியில தான் பார்க்கணும். அவ்வளவு கணக்கும் விளங்கி செய்யணும். நீங்க தியரியிலையும் கவனமா இருக்கணும். சரி, அடுத்தது நாங்கள் என்ன படிக்க போறோம்னா புவியீர்ப்பின் கீழ் சாய்வான இயக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுதான் எரியம்னு சொல்றது. இப்படி சரி இவ்வளவு நேரம் நிலக்குத்து அறிகிறது, மேலே இந்த கீழே போடுறது, கீழே இந்த மேல் நிலக்குத்து அறிகிறது எல்லாம் இப்படி வெர்டிக்கல் மோஷன் மட்டும் தான் பார்த்தேன். நிலக்குத்து இயக்கத்தை மட்டும் தான் பார்த்தேன். இனி சரிவா அறிஞ்சா என்ன நடக்கும்ன்றதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதை பார்க்க முதல் இதை நல்லபடியாக விளங்கி கொண்டு வாங்குவோம்.